ஹலோ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்கோப் ஆஃப் டோட்டல் இன்கம். இந்த ஸ்கோப் ஆஃப் டோட்டல் இன்கம்மை எதை வச்சு டிட்டர்மைன் பண்ணுறோன்னா கீழே கொடுத்துருக்குற ஒரு 3 பாயிண்ட்ஸ் வச்சு ஃபாலோயிங் 3 இம்பார்ட்டன்ட் கண்டிஷன்ஸ் இதை வச்சு தான் நம்ம ஸ்கோப் ஆஃப் டோட்டல் இன்கம் வந்து டிட்டர்மைன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு என்னென்னா ரெசிடென்டல் ஸ்டேட்டஸ் ஆஃப் த அசசி. ரெசிடென்டல் ஸ்டேட்டஸ்னால் ரெசிடென்ட்டாக நான் ரெசிடென்ட்டான்னு பார்ப்போம். அதுவே அவங்க இண்டிவிஜுவல் ஹெச்யூஎஃபாக இருந்தாங்கன்னா ரெசிடென்ட்டாக இருந்தால் நம்ம அதை மறுபடியும் ரெண்டாக பிரிப்போம். ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட், ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட். ஃபஸ்ட் கண்டிஷன் வந்து இது. செகண்ட் என்னென்னா அந்த பிளேஸ் ஆஃப் அக்ரூவல் ரெசிப்ட் ஆஃப் இன்கம் இந்தியாவில் இருக்கா, அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம டிட்டர்மைன் பண்ணுவோம். அது வந்து ஆக்சுவலாக இருக்கலாம், டீம்டாக இருக்கலாம். அந்த டீம்டுன்னு என்னங்கிறது வந்து இந்த ஆக்டில் சொல்லியிருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் தான். அதுக்கப்புறம் த பாயிண்ட் ஆஃப் டைம் அட் விச் த இன்கம் ஹேட் அக்வயர்டு டு ஆர் வாஸ் ரிசீவ்டு பை ஆர் ஆன் பிஹாஃப் ஆஃப் த அசசி. எந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து அந்த அசசிக்கு வந்து ரிசீவாக ஒரு அக்வயராக இன்கயராக இருக்கோ, எந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து அந்த அசசி வந்து அதை வாங்கியிருக்காரு அப்படிங்கிறத பொறுத்து. நெக்ஸ்ட் வந்து இந்த சார்ட்டை பார்த்தாலே முடிஞ்சு. அதுக்கப்புறம் இதில் டீம்டுன்னு இருக்குல்ல, அது என்னென்னு பார்த்தோம்னா ஸ்கோப் ஆஃப் டோட்டல் இன்கம் வந்து முடிஞ்சு இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும். ஃபஸ்ட்டு வந்து ரெசிடெண்ட்டாக இருந்தாருன்னு வச்சுக்கிங்களேன், ரெசிடெண்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடெண்ட் அப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து குளோபல் இன்கம் வந்து டேக்ஸபிள். குளோபல் இன்கம்னா income received or deemed to be received in India during the previous year not taxable. அதுக்கப்புறம் income acquiring or arising or deeming to occur or arising in India during the previous year not taxable. அதுக்கப்புறம் outside இந்தியானாலும் taxable, outside இந்தியானாலும் taxable. ரிமைனிங் 2 பேர் இருக்காங்களா, யாராரு ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட், அதுக்கப்புறம் நான் ரெசிடென்ட். இவங்க 2 பேர்த்துக்கும் இந்தியாவில் இருந்திருந்தால் மட்டும்தான் taxable, மற்றபடிக்கு நோ. இது வந்து அவுட் சைடு இந்தியானா அவுட் சைடு இந்தியானா நோ. பட் இந்த ஒரே ஒரு சுச்சுவேஷனில் மட்டும் ரெசிடெண்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்டுக்கு வந்து டேக்ஸபிள் இன் இந்தியா. அது எந்த சுச்சுவேஷன்னா, இப்போ அவுட் சைடு இந்தியாவில் வந்து பிஸ்னஸோ ப்ரொஃபஷனோ இருக்குது. அது வந்து பிஸ்னஸாக இருந்தால் இந்தியாவில் கண்ட்ரோல் ஆகுது. அதே ப்ரொஃபஷ்னலாக இருந்தாங்கன்னா அந்த ப்ரொஃபஷனல் பாடின்னு ஒன்று இருக்குங்களா, ப்ரொஃபஷன் செட்டப் இன் இந்தியாவாக இருந்துச்சுன்னா டேக்ஸபிள் இன் இந்தியா. இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம சிஏ ஆகிட்டோன்னா, இப்போ அதர் கண்ட்ரியில் வந்து ஒரு ஃப்ரீம் வச்சுருக்கோம், அந்த ஃப்ரீம்லேருந்து வருதுல இன்கம், அதை வந்து என்னென்னா இந்தியாவில் தான் டேக்ஸபிள். ஏன்னா அதை செட்டப் பண்ணுற கவர்னிங் பாடி இது ஐசிஐ. மற்றபடிக்கு இந்தியாவில் வந்து ரிசீவ்டு ஆர் டீம்டு டு பி ரிசீவ்டுனா 3 பேர்த்துக்குமே டேக்ஸபிள். அதுக்கப்புறம் இன்கம் அக்வயரிங் ஆர் அரைசிங் ஆர் டீமிங் டு அக்வயர் ஆர் அரைஸ் இன் இந்தியானாலும் 2 பேர்த்துக்கும் டேக்ஸபிள். யாராவது ரெசிடென்ட் நான் ரெசிடென்ட் 2 பேர்த்துக்குமே டேக்ஸபிள். அதே 3 டிவைட் பண்ணோன்னா என்ன 3னா ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட், ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட், நான் ரெசிடென்ட் 3 பண்ணோன்னா 3 பேர்த்துக்குமே டேக்ஸபிள். இது ஒன்று மட்டும்தான் சேஞ்ச் ஆகும், அவுட் சைடு இந்தியாவில் இருந்தால் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். அவுட் சைடு இந்தியாவாக இருந்துச்சுன்னா ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்டுக்கு வந்து நோ. பட் ஒரே ஒரு கண்டிஷனில் மட்டும் டேக்ஸபிள் இன் இந்தியா. என்ன கண்டிஷன்னா, பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷனல் வந்து அவுட் சைடு இந்தியாவில் இருக்குது, பிஸ்னஸ்னால் கண்ட்ரோல்டு இன் இந்தியா, அல்லது அந்த ப்ரொஃபஷனல்னால் ப்ரொஃபஷன் செட்டப் பை இந்தியா. ஓகே, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இப்போ என்ன தெரியணும்னா ரிசீவ்டுன்னு என்ன, டீம்டு ரிசீவ்டுன்னு என்னன்னு தெரியணும். ரிசீவ்டுன்னு என்ன, டீம்டு டு பி ரிசீவ்டு இன் இந்தியான்னு என்னன்னு தெரியணும். அதுக்கப்புறம் அக்வயரிங் ஆர் அரைசிங்னு என்னன்னு தெரியணும். அதுக்கப்புறம் டீம்டு டு அக்வயரிங் ஆர் அரைசிங் இன் இந்தியானா என்னன்னு தெரியணும். அதை பார்த்தோன்னா அவ்வளோதான் முடிஞ்சு. அவ்வளோதான் ஸ்கோப் ஆஃப் டோட்டல் இன்கம். ஃபஸ்ட் வந்து ரிசீவ்டுன்னு என்னென்னா, income received or deemed to be received அப்படின்னு என்னென்னா, all assessee are liable to tax in respect of the income received or deemed to be received by them in India during the previous year. ஓகே, ரிசீவ் பண்ணியிருந்தாலும் ஆர் டீம்டு டு பி ரிசீவ்டுனாலும் அவங்களுக்கு டேக்ஸபிள் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் அவங்க வந்து ரெசிடென்டல் ஸ்டேட்டஸை பொறுத்து நம்ம டிட்டர்மைன் பண்ண தேவையில்லை. ஏன்னா இந்தியாவே இருந்தால் இந்தியாவில் இந்தியாவில் வந்து ரிசீவ்ட் ஆர் டீம்டு டு பி ரிசீவ்டுனா 3 பேர்த்துக்கு டேக்ஸபிள். ஸோ ரெசிடென்டல் ஸ்டேட்டஸ் வந்து நம்மளுக்கு தேவையில்லை, இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ரெசிடென்டல் ஸ்டேட்டஸ். அதுக்கப்புறம் பிளேஸ் ஆஃப் இட்ஸ் அக்ரூயல், அது வந்து அக்ரூயல் எங்கேனாலும் பரவாயில்ல, ரிசீவ்டு வந்து இந்தியாவில் இருக்குல்ல, ஸோ இதுவும் நம்மளுக்கு தேவையில்லை. ரிசீவ்டு ஆர் டீம்டு டு பி ரிசீவ்டு இன் இந்தியானால அது யாராக இருந்தாலும் டேக்ஸபிள் இன் இந்தியா தான். ப்ரொவைடட். அதுக்கப்புறம் த ரெசிப்ட் ஆஃப் இன்கம் ரெஃபர்ஸ் டு ஒன்லி த ஃபர்ஸ்ட் occasions when the recipient gets the money under his control. Therefore, when
once an amount is received as income, remittance or transmissions of that income from one place to one place or persons to another does not constitute a receipt of income in the hands of the subsequent recipient or at the place of the subsequent recipient. என்ன சொல்கிறாங்கன்னா சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் புரியும். இது வந்து ஃபஸ்ட்டாக வாங்கியிருக்கணும், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டாக வாங்குறது வந்து கணக்கில்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள், இப்போ ஃபாரினில் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஃபாரினில் ஒரு உங்களுக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து நீங்கள் வாடகைக்கு விடுறீங்க. அந்த வாடகைக்கு விடுறது வந்து அங்கே இருக்கிற ஒரு பேங்க்லேயே நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க. அங்கே இருக்கிற பேங்க்கில் டெபாசிட் பண்ணதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வந்து ரெமிட்டன்ஸ் பண்ணுறீங்க. அந்த மாதிரி ரெமிட்டன்ஸ் பண்ணுறது வந்து இந்தியாவில் ரிசீவ் பண்ண தான் நம்ம எடுத்துக்க மாட்டோம். இது ரிலேட்டடாக இந்த மாதிரி தான் கேட்பாங்க. அவ்வளோதான் ரிசீவ்டுன்னு என்னென்னு பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இன்கம் டீம்டு டு பி ரிசீவ்டு இன் இந்தியான்னு என்னென்னு பார்க்கணும். டீம்டு டு பி ரிசீவ்டு இன் இந்தியாவை சொல்கிறது வந்து 6 and 7. இந்த மூணு மட்டும் டீம்டு டு பி ரிசீவ்டு இன் இந்தியான்னு சொல்கிறாங்க. எதுனா contribution in excess of 12% of salary to recognized provident fund. இது வந்து சேலரிஸுங்கிற ஹெட் ஆஃப் இன்கமில் வந்து சேலரிஸ்னு ஒரு ஹெட் இருக்குது. அந்த ஹெட்டில் பார்க்கும்போது ரெக்கக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்ட் என்ன, அன்ரெக்கக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்ட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். ஓகேவா? அதில் வந்து 12% வரைக்கும் எக்ஸம்டட். ரெக்கக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு வந்து எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருந்தால் 12% வரைக்கும் எக்ஸம்டட். அதே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா 9.5% வரைக்கும் எக்ஸம்டட். அதுக்கு மேலே போச்சுன்னா அது வந்து சேலரிஸ் ஹெட்டில் வரும். அதை தான் இங்கே சொல்கிறாங்க டீம்டு ரிசீவ்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கண்ட்ரிபியூஷன் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் எனி அதர் எம்ப்ளாயர் இந்த ப்ரீவியஸ் இயர் அண்டர் பென்ஷன் ஸ்கீம் ரெஃபர் அண்டர் செக்ஷன் 80 CCD. 80 CCDங்கிறது வந்து அந்த டிடக்ஷன் சாப்டர். அந்த டிடக்ஷன்ஸ் வந்து இதில் என்னது கண்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணியிருந்தால் அந்த டோட்டல் இன்கம்லேருந்து இதை வந்து சாப்டர் 6A டிடக்ஷன் சொல்லுவோம். அதை வந்து பண்ணிக்கலாம். அது என்னங்கிறது வந்து டீட்டெயிலாக அந்த சாப்டர் பார்க்கும்போது பார்ப்போம். அதுக்கு என்னது சென்ட்ரல் கவர்மெண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தால் அதை வந்து டீம்டு டு பி ரிசீவ்டு இன் இந்தியான்னு எடுத்துக்குவோம். தேர்டு வந்து அன்ரெகனைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்ட்லேருந்து ரெகனைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு என்னாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா எதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோன்னா அந்த கான்ட்ரிபியூஷன் யார் பண்ணியிருக்கணும், எம்ப்ளாயர் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் அதில் இன்ட்ரெஸ்ட் அக்யூராக இருக்கலாம், இன்ட்ரெஸ்ட் தேரான அது கூட இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டும் அது வந்து அன்ரெகனைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்ட்லேருந்து ரெகனைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் அதை வந்து ரிசீவ்டு இன் இந்தியாவை எடுத்துக்குவோம். டீம்டு டு பி ரிசீவ்டு இன் இந்தியா. ஓகே, அவ்வளோதான் ரிசீவ்டு. அதுக்கப்புறம் டீம்டு டு பி ரிசீவ்டு. நெக்ஸ்ட் வந்து அக்வைரிங் ஆர் அரைசிங் அப்படின்னு என்னென்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் டீம்டு அக்வைரிங் ஆர் அரைசிங்னு என்னென்னு பார்க்கணும். அக்வைர் ரெஃபர்ஸ் டு த ரைட் டு ரிசீவ் இன்கம் whereas due refers to the right to enforce payment for the same. அக்வேர்னா அந்த ரைட். இப்போ ஏதோ ஒரு சேலரி இருக்குன்னு வச்சுக்கிங்களேன், அல்லது இன்ட்ரெஸ்ட் பாண்ட்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா 6 மாதத்துக்கு ஒருக்கா இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கிங்களேன், ஜான் டு ஜூன் இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஜூன் லாஸ்ட் அல்லது ஜூலை ஃபஸ்ட்டில் வந்து கொடுக்குறாங்க. 6 மாதத்துக்கு சேர்த்து அது அக்வேர் ஆகும். இதிலேருந்து இது வரைக்கும் இருக்கலாம், டெய்லியும் இன்ட்ரெஸ்ட் வரும். அந்த இன்ட்ரெஸ்ட்லாம் அக்யூர் ஆகும். அதை வந்து அக்யூர்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் 31 ஜூனோ அல்லது 1 ஜூலையில் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கிங்களேன், இது வந்து டியூ டேட்டுன்னு சொல்லுவோம். இதுதான் அக்வைர் ஆர் அரைஸ். இந்த டைமில் அக்வைர் ஆகல ஒவ்வொன்றா சேர்ந்துட்டு வருதுல, டெய்லி இன்ட்ரெஸ்ட்டாக சேர்ந்து ஒரு லம்ப் அமௌண்ட்டாக வருதுல, அந்த லம்ப் அமௌண்ட் வரும்போது அது டியூ டேட். இந்த அக்வைர் ஆகிட்டு வர்றது தான் அக்வைர் ஆர் அரைஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். எக்ஸாம்பிள் அவங்களே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். Interest on the government securities is usually payable on the specified dates, say 1st January and 1st July. In all such cases, the interest would be set to acquire from 1st July to 31st December. On 1st January, it will be pay fall due for the payment. எப்போ அக்வைர் ஆகுதுன்னா 1st ஜூலைலேருந்து 31st டிசம்பர் வரைக்கும் அக்வைர் ஆகுது. எப்போ பே பண்ணுறாங்கன்னா டியூ ஃபார் பேமெண்ட் எப்போ ஆகுதுன்னா 1st ஜனவரியில். இதான் சிம்பிளாக சொல்லணும் அக்வைர் ஆர் அரைஸ். அதுக்கப்புறம் இங்கே எக்ஸ்ப்ளனேஷன்ஸில் கொடுத்துருக்கிறது 2 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது. எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் 1 to section 5, அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளனேஷன் 2 section 5. ஃபஸ்ட் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் 1 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, an item of income acquiring or arising outside India shall not be deemed to be received in India merely because it is taken into the account in the balance sheet prepared in India. ஓகே, வெளிநாட்டில் ரிசீவ் பண்ணியிருக்காங்க, பட் அவங்க பேலன்ஸ் ஷீட்டில் வந்து அதை வந்து டேக் பண்ணியிருக்காங்க. அதாவது பேலன்ஸ் ஷீட்டில் அக்கௌண்ட் பண்ணியிருக்காங்க, ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குது பேலன்ஸ் ஷீட்டில். அது ஒரே ஒரு காரணத்துக்காக அது வந்து இந்தியாவில் ரிசீவ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. இது வந்து ஃபஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷன் என்னென்னா,
that once an item of a income is included in the assessee's total income and subject to tax on the ground of its accrual or deemed accrual, it cannot again be included in the person's total income and subject to tax either in the same or in subsequent year on the ground of its receipt where accrual or deemed. என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட் ஒர்க்கா அக்ரூவல் ஆர் டீம்டு அக்ரூவல் ஆர் டீம்டு அக்ரூவல் அது மூலிமா வந்து டேக்ஸபிள் ஆகிடுது ஒரு இண்டிவிஜுவல்ஸ்க்கு அல்லது அஸ்எஸ்சிக்கு. மறுபடியும் அந்த டீம்டு அக்ரூவல் ஆகிருந்துச்சுல அதை வந்து ரிசீவ் பண்ணுறாங்க. அப்படி ரிசீவ் பண்ணும் போது அதை மறுபடியும் டேக்ஸபிள் பண்ணக்கூடாது. ஒரு டைம் தான் டேக்ஸ் இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது டபுள் டேக்ஸேஷன் ஆயிரும் அப்படிங்கிறது தான் இந்த செகண்ட் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ். ஒரு டைம் ஒரு இன்கம் டேக்ஸ் பே பண்ணிட்டாங்கன்னா ஃபஸ்ட் வந்து அக்வயர் ஆகிருக்கு, அப்போவே டேக்ஸ் பே பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ரிசீவ் ஆகும்போது மறுபடியும் டேக்ஸ் பே பண்ண வேண்டிய அவசியம்லாம். அதான் எக்ஸ்ப்ளனேஷன் 2ல் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இன்கம் டீம்டு டு அக்வயர் ஆர் அரைஸ் இன் இந்தியா. இதை சொல்கிறது வந்து செக்ஷன் 9. எதுனா கீழே நிறையா கொடுத்துருப்பாங்க. இது வந்து அப்படியே ஸ்பீடாக பார்த்தாலே புரியும். அதுக்கு வந்து அப்புறம் எக்ஸம்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு என்னென்னா எனி இன்கம் acquiring or arising to an assessee in any place outside India, whether directly or indirectly through or from any business connection in India. அது வந்து வெளிநாட்டிலேயே அக்வயர் அரைஸ் ஆகிருந்தாலும் அதை வந்து இந்தியாவில் தான் அக்வயர் அரைஸ்ன்னு எடுத்துக்குவோம். அதை தான் டீம்டு அக்வயர் அரைஸ்ன் இன் இந்தியா. என்னென்ன சுச்சுவேஷன்லனா அது வெளிநாட்டில் எப்படி அக்வயர் ஆகிருக்குன்னா ஏதோ பிஸ்னஸ் வந்து இந்தியாவில் இருக்குது, அது மூலிமா எங்களுக்கு வெளிநாட்டில் வந்து இன்கம் ஜென்ரேட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ஃப்ரம் எனி ப்ராப்பர்ட்டி இன் இந்தியா. இப்போ வந்து ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து இந்தியாவில் இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து இங்கே ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து யாரோ ஃபாரினர்ஸ் வந்து குடியிருக்காங்க. ஸோ வெளிநாட்டில் வந்து இன்கம் அக்வயர் ஆர் அரைஸ் ஆகிருக்கும், அங்கே தான் அவங்களுக்கு பே பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து எனி ப்ராப்பர்ட்டி இன் இந்தியா மூலியமாக வருதுல இன்கம். ஸோ அதை வந்து டீம்டு அக்வயர் ஆர் அரைஸ் இன் இந்தியான்னு எடுத்துக்குவோம். நெக்ஸ்ட் என்னன்னா ஃப்ரம் எனி அசெட்ஸ் ஆர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் இன் இந்தியா. ஏதோ அசட்டோ இல்லை சோர்ஸ் ஆஃப் இன்கம் இன் இந்தியாவோ அல்லது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கேபிட்டல் அசெட் சிச்சுவேட்டட் இன் இந்தியா. இப்போ வந்து அவங்களுக்கு லேண்ட் ஒன்று வந்து மும்பையில் இருக்குது. அந்த மும்பையில் இருக்கிறத வந்து அவர் சேல் பண்ணுறாரு. அப்படி சேல் பண்ணி ரிசீவ் பண்ணுறது அது அக்வயர் ஆகிறதெல்லாம் வெளிநாட்டில் இருக்குது. அவங்க ஆனால் அதை வந்து டீமிட் டு அக்வயர் ஆர் அரைஸ் இன் இந்தியாவை தான் எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு 4 கண்டிஷன் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா பிஸ்னஸ் கனெக்ஷன் இன் இந்தியா, எனி அதர் ப்ராப்பர்ட்டி இன் இந்தியா, ஃப்ரம் எனி அசட்ஸ் ஆர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் இன் இந்தியா, அதுக்கப்புறம் கேபிட்டல் அசட் சிச்சுவேட்டட் இன் இந்தியா. இது 4லையும் ஆகக்கூடிய அக்வயர் ஆகக்கூடிய இன்கம்மை வந்து டீம்டு டு பி அக்வயர் ஆர் அரைஸ் இன் இந்தியா. அதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்கிறத வந்து எக்ஸம்ஷன் டு திஸ். இதெல்லாம் இருந்துச்சுன்னா டீம்டு டு பி அக்வயர் ஆர் அரைஸ் இன் இந்தியாவை எடுத்துக்க மாட்டோம். ஷால் நாட் அண்ட் டீம்டு டு அக்வயர் ஆர் அரைஸ் இன் இந்தியா. எதுனா in case of business in respect of which all the operations are not carried out in India. ஒரு பிஸ்னஸ் இருக்குது, அதனுடைய எந்த ஆக்டிவிட்டீஸும் எந்த ஆப்ரேஷனையும் இந்தியாவில் பண்ணல. ஸோ இந்தியாவுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. அதை வந்து நாட் டீம்டு டு பி அக்வயர் ஆர் அரைஸ் இன் இந்தியாவை தான் எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் குட்ஸ் இன் இந்தியா ஃபார் எக்ஸ்போர்ட். In case of non-resident, no income shall be deemed to acquire or arise in India to him through or from operations which are confined to the purchase of the goods in India for the purpose of export. எக்ஸ்போர்ட்டுக்கு வேண்டி எதர் குட்ஸ் வந்து இந்தியாவிலேருந்து வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அது வந்து டீம்டு டு அக்வயர் ஆர் அரைஸ் இன் இந்தியாவாக எடுத்துக்க மாட்டோம். தேர்டு வந்து என்னது நியூஸ் சேனல்ஸ் இருக்குது. அது வந்து நான் ரெசிடெண்ட்டாக இருக்காங்க. இதில் என்கேஜ் ஆகிருக்காங்கன்னா ரன்னிங் a நியூஸ் ஏஜென்சி பிஸ்னஸ் ஆர் பப்ளிஷிங் நியூஸ் பேப்பர் மேகசின்ஸ் ஆர் ஜர்னல்ஸ். No income shall be deemed to acquire or arise in India to him through or from activities confined to the collections of the news and views in India for transmission out of India. இந்தியாவிலேருந்து ஏதோ நியூஸ் ஏதோ கலெக்ட் பண்ணுறாங்க, எதுக்குன்னா ட்ரான்ஸ்மிஷன் அவுட் ஆஃப் இந்தியா, அவுட் சைட் இந்தியாவுக்கு வந்து அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு வேண்டி. அதை வந்து டீம்டு டு அக்வயர் ஆர் அரைஸ் இன் இந்தியாவை எடுத்துக்க மாட்டோம். அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஆஃப் சினிமாட்டோகிராஃபிக் ஃபிலிம்
ஃபிலிம் இந்தியா ஓகேவா. அது வந்து நான் ரெசிடெண்ட்டாக இருக்காங்க. No income shall be deemed to acquire or arise in India through or from operations which are confined to the shooting of any cinematograph film in India if such non-resident is. அவர் என்னவா இருக்கக்கூடாதுன்னா இந்தியன் சிட்டிசனாக இருக்கக்கூடாது. அதை தான் 3 கண்டிஷனாக சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து இண்டிவிஜுவலாக இருந்தாருன்னா அவர் இந்தியன் சிட்டிசனாக இருக்கக்கூடாது. ஃபிலிமாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் பார்ட்னர்ஸ் இருப்பாங்களா, அந்த பார்ட்னர்ஸ் வந்து இந்தியன் சிட்டிசனாக இருக்கக்கூடாது. கம்பெனியாக இருந்தாங்கன்னா அதில் மெம்பர்ஸ் இருப்பாங்களா அல்லது ஷேர் ஹோல்டர்ஸ் இருப்பாங்களா, அவங்க வந்து இந்தியன் சிட்டிசனாக இருக்கக்கூடாது. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டீஸ் கன்ஃபைன்டு டு த டிஸ்பிளே ஆஃப் த ரஃப் டைமண்ட்ஸ் இன் எஸ்என்செட். அவர் வந்து அந்த மைன் வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்க, மைனில் இருந்து மைனிங் ஆஃப் டைமண்ட்ஸ் அந்த பிஸ்னஸில் என்கேஜ் ஆகிருக்காரு. ஃபாரின் கம்பெனி என்கேஜ் இன் த பிஸ்னஸ் ஆஃப் மைனிங் ஆஃப் த டைமண்ட்ஸ். நோ இன்கம் ஷால் பி டீம்டு டு அக்வயர் ஆர் அரைஸ் இன் இந்தியா it through or from the activities which are confined to display of uncut and unasserted diamonds in any special zone notified by the government. சொல்லி எதில் நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த அஃபீஷியல் கெஜெட்டி இந்த ஸ்பீக்கப். இது ரிலேட்டடாக சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அஃபீஷியல் கெஜெட்டியில் எதுதான் ஸ்பெசிஃபைடு ஜோன் அப்படின்னு என்னதான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, நோட்டிஃபை பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த பிளேஸில் டைமண்ட் இருக்குல்ல, அந்த டைமண்டை வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு அதை வந்து அக்வயர் ஆர் அரைஸ் இன் இந்தியாவை எடுத்துக்க மாட்டோம். இது அந்த 4-5 இருக்கா, அது என்னென்னதெல்லாம் இதுக்கு எக்ஸம்ஷன், டீம்டு டு அக்வயர் ஆர் அரைஸ் இன் இந்தியாவுக்கு இதெல்லாம் எக்ஸம்ஷன்னா, ஒரு பிஸ்னஸ் இருக்குது, அதனுடைய ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே அவுட் சைட் இந்தியாவாக இருக்குன்னா அதை வந்து டீம்டு டு அக்வயர் ஆர் அரைஸ் இன் இந்தியாவை எடுத்துக்க மாட்டோம். அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட்டுக்கு வேண்டி ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணார்னா நான் ரெசிடென்ட்டு, அதை வந்து டீம்டு டு அக்வயர் ஆர் அரைஸ் இன் இந்தியாவை எடுத்துக்க மாட்டோம். அதுக்கப்புறம் கலெக்ஷன்ஸ் ஆஃப் த நியூஸ், அந்த ஏதாவது நியூஸ் சேனல்ஸ் வந்து கலெக்ஷன் பண்ணுறாங்க, என்னென்னா நியூஸ் ஏஜென்சி, அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர் மேகசின்ஸ் எதோ நடத்துகிறவங்க இந்தியாவிலேருந்து எதோ நியூஸ் கலெக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. இதுக்குன்னா அவுட் சைட் இந்தியாவுக்கு வேண்டி, அவுட் சைட் இந்தியாவுக்கு வந்து டிரான்ஸ்மிஷன் பண்ணுறதுக்கு வேண்டி அதை வந்து டீம்டு டு அக்வயர் ஆர் அரைஸ் இன் இந்தியாவை எடுத்துக்க மாட்டோம். அதுக்கப்புறம் சினிமா ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க இந்தியாவில், அது நான் ரெசிடென்ட் எடுக்காரு. அப்படி எடுத்தாருன்னா அதை வந்து நம்ம ஷால் நாட் பி டீம்டு டு அக்வயர் ஆர் அரைஸ் இன் இந்தியாவை எடுத்துக்க மாட்டோம். ப்ரொவைடட், அதுக்கு என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணோன்னா, இந்த சினிமாகிராஃபிக் ஃபிலிமுக்கு மட்டும் அந்த நான் ரெசிடென்ட் வந்து இந்தியன் சிட்டிசனாக இருக்கக்கூடாது. அதுவே இண்டிவிஜுவலாக இருந்தாருன்னா இந்தியன் சிட்டிசனாக இருக்கக்கூடாது. அதுவே ஃபிலிமாக இருந்தாங்கன்னா அந்த ஃபிலிமில் இருப்பாங்களா பார்ட்னர், அவங்க வந்து இந்தியன் சிட்டிசனாக இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் இந்தியன் ரெசிடெண்ட்டாகவும் இருக்கக்கூடாது. கம்பெனியாக இருந்தாங்கன்னா அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து இந்தியன் சிட்டிசனாகவும் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் இந்தியன் ரெசிடெண்ட்டாகவும் இருக்கக்கூடாது. ஆக்டிவிட்டீஸ் கன்ஃபைன்டு டு த டிஸ்பிளே ஆஃப் த ரஃப் டைமண்ட்ஸ் இன் எஸ்என்செட். எஸ்என்செட்னா ஸ்பெஷல் ஜோன் நோட்டிஃபைடு பை த சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த அஃபீஷியல் கெஜெட்டி. அதுக்கு வந்து என்ன டிஸ்பிளே பண்ணாங்கன்னு வச்சுங்களேன், அன்கட் அண்ட் அன்அசர்டட் டைமண்ட்டை டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க சொல்லியிருக்கிற ஜோனில் அது வந்து அக்வயர் ஆர் அரைஸ் இன் இந்தியாவை எடுத்துக்க மாட்டோம். நெக்ஸ்ட் வந்து இன்கம் ஃப்ரம் ப்ராப்பர்ட்டி அசட்ஸ் ஆர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் இன் இந்தியா. ஏன்னாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி அது வந்து மூவபிளாக இருக்கலாம், இம்மூவபிளாக இருக்கலாம், டேஞ்சிபிளாக இருக்கலாம், இன்டேஞ்சிபிளாக இருக்கலாம். அதை வந்து டீம்டு டு அக்வயர் ஆர் அரைஸ் இன் இந்தியாவை தான் எடுத்துக்கும். எக்ஸாம்பிள் வந்து ஹையர் சார்ஜஸ் ஆர் ரெண்ட் பெய்டு அவுட் சைட் இந்தியா ஃபார் த யூஸ் ஆஃப் மிஷினரி ஆர் த பில்டிங் சிச்சுவேட்டட் இன் இந்தியா. அதை வந்து டீம்டு டு அக்வயர் ஆர் அரைஸ் இன் இந்தியா தான் எடுத்துக்கும். டெபாசிட் வித் an இந்தியன் கம்பெனி ஃப்ரம் விச் இன்ட்ரெஸ்ட் இஸ் ரிசீவ்ட் அவுட் சைட் இந்தியா. அது இந்தியன் கம்பெனியிலிருந்து தானே அந்த இன்ட்ரெஸ்ட் வருது. ஸோ டீம்டு டு அக்வயர் ஆர் அரைஸ் இன் இந்தியா. மிஸ்டர் எக்ஸ் ரெசிடென்ட் இன் நியூயார்க் யூஎஸ்ஏ ஹேஸ் ஏ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி சிச்சுவேட்டட் இன் இந்தியா. ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து இந்தியாவில் இருக்குது, இது வந்து டேஞ்சிபிள். அதுக்கப்புறம் இம்மூவபிள், அது எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் ரெண்ட் ரிசீவ்ட் பை ஹிம் இன் இந்தியா ஆர் அவுட் சைட் இந்தியா எஸ் த ஹவுஸ் இஸ் சிச்சுவேட்டட் இந்தியா. எதுவாக இருந்தாலும் டேக்ஸபிள் இன் இந்தியாவாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் இன்கம் த்ரூ த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் த கேபிட்டல் அசெட்ஸ் இன் இந்தியா. கேபிட்டல் கெயின்ஸ், ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி விற்கும் போது கேபிட்டல் கெயின் வரும்ல, அதை வந்து டீம்டு டு அக்வயர் ஆர் அரைஸ் இந்தியா எடுத்துக்கும். அந்த ப்ராப்பர்ட்டி வந்து இந்தியாவில் இருக்கணும். அது வந்து அந்த கேபிட்டல் அசெட்ஸ் வந்து மூவபிளாக இருக்கலாம், இம்மூவபிளாக இருக்கலாம், டேஞ்சிபிளாக இருக்கலாம், அல்லது இன்டேஞ்சிபிளாக இருக்கலாம். பிளேஸ் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து இந்தியாவில் இருக்கலாம், இல்லைனா அவுட் சைடு இந்தியாவில் இருக்கலாம். அதுக்கப்புறம் பிளேஸ் ஆஃப் பேமெண்ட் ஆஃப் த கன்சிடரேஷன் வந்து வித்தின் இந்தியாவாக இருக்கலாம், இல்லைனா அவுட் சைடு இந்தியாவாக கூட இருக்கலாம். அதை பற்றிலாம் நம்ம கன்சிடர் பண்ணிக்கவே தேவையில்லை. ப்ராப்பர்ட்டி வந்து இந்தியாவில் இருக்கா,
அதை வந்து நீங்கள் சேல் பண்ணி கேபிட்டல் கெயின்ஸ் வருதா, அப்போ வந்து டீம்ட் டு அக்வைர் ஆர் அரைஸ் இன் இந்தியா. அதுக்கப்புறம் இன்கம் ஃப்ரம் சேலரிஸ் earned இன் இந்தியா. ஏதோ ஒரு வேலை இந்தியாவில் செய்கிறீங்க, அது மூலிமா உங்களுக்கு இன்கம் வருதுன்னா அது டீம்டு டு அக்வைர் ஆர் அரைஸ் இன் இந்தியாவை தான் எடுத்துக்கும். ஆல் அண்டர் த ஹெட் சேலரிஸ் is deemed to acquire or arise in India if it is earned in India. Salary payable for the services rendered in India. அந்த சர்வீஸ் எங்கே பண்ணியிருக்காங்கன்னா இந்தியாவில் ரெண்டர் பண்ணியிருக்காங்க. treated as earned in India எடுத்துக்குவாங்க. Further, any income under the head salary is payable for the rest period or leave period which is preceded and succeeded by services rendered in India and norms forms part of the services contract of the employment shall be regarded as the income earned in India. ஓகே, இங்கே வந்து இந்தியாவில் சர்வீஸ் ரெண்டர் பண்ணுறாங்களா, அது ரிலேட்டடாக வரக்கூடிய ரெஸ்ட் பீரியட் அல்லது லீவ் பீரியட் இருக்குல்ல, அதுக்கு என்ன சேலரிஸ் வந்துச்சுனாலும் அதை கூட இன்கம் earned in இந்தியாவாக தான் எடுத்துக்குவோம். இன்கம் ஃப்ரம் த சேலரிஸ் பேயபிள் பை த கவர்மெண்ட் ஃபார் சர்வீசஸ் ரெண்டட் அவுட் சைட் இந்தியா. இந்தியன் கவர்மெண்ட் ஏதோ சேலரி வந்து பே பண்ணுது, எதுக்குன்னா சர்வீசஸ் ரெண்டட் அவுட் சைட் இந்தியா. நீங்கள் ஏதோ ஒரு சர்வீஸ் அவுட் சைட் இந்தியாவில் பண்ணுறீங்க, அதுக்கு வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு பே பண்ணுதுன்னா அதை வந்து டீம்ட் டு அக்வைர் ஆர் அரைஸ் இன் இந்தியாவை எடுத்துக்கும். அது ப்ரொவைடட் அது யாருக்கு பே பண்ணணும்னா பே பை த கவர்மெண்ட் டு எ சிட்டிசன் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து பே பண்ணணும். இது 3 பாயிண்ட். ஃபஸ்ட் என்னென்னா இன்கம் ஷுட் பி சார்ஜபிள் அண்டர் த ஹெட் சேலரிஸ். அது வந்து சேலரியாக இருக்கணும், அது சேலரியாக இருந்தால் சார்ஜபிள் அண்டர் த ஹெட் சேலரிஸாக இருக்கும். பெய்டு பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து பே பண்ணணும். யாருக்கு பே பண்ணணும், ரெசிபியன்ட் வந்து இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். அவர் வந்து ரெசிடெண்ட்டாக இருந்தாலும் சரி, நான் ரெசிடெண்ட்டாக இருந்தாலும் சரி. அதுக்கப்புறம் சர்வீசஸ் ஷுட் பி ரெண்டட் அவுட் சைட் இந்தியா. சர்வீசஸ் வந்து அவுட் சைட் இந்தியாவாக இருக்கணும். இதை 4 சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் அந்த சேலரி வந்து டீம்ட் டு அக்வைர் ஆர் அரைஸ் இன் இந்தியாவை எடுத்துக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்டிங் என்னென்னா அலவன்ஸ் அண்ட் பெர்க்ஸ் வந்து அவுட் சைட் இந்தியாவில் இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் பே பண்ணுச்சுன்னா இந்தியன் சிட்டிசன்ஸ் இருக்காங்களா, மேலே பார்த்தா அதே கண்டிஷன்ஸ் தான். அது வந்து எக்ஸம்டட். இதை சொல்கிற செக்ஷன் வந்து என்னென்னா செக்ஷன் 10(7). இதுக்குன்னே முன்னாடி ஒரு தனி சாப்டர் இருந்துச்சு எக்ஸம்ஷன் ரிலேட்டடாக, அதை வந்து இப்போ ரிமூவ் பண்ணிட்டாங்க இந்த நியூ சிலபஸில். ஸோ அங்கங்கே கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு இந்த எக்ஸம்ஷனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வேணால் தனியாக ஒரு நோட்ஸ் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. இது வந்து எக்ஸம்ஷன் 10(7). நான் ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய எக்ஸம்ஷன் என்னென்னா இந்த வீடியோலாம் 10(7). செக்ஷன் 10(7) என்ன சொல்லுதுன்னா, இப்போ கவர்மெண்ட் இருக்குது, இந்தியன் கவர்மெண்ட் இருக்குது, இந்தியன் சிட்டிசன் வந்து அவுட் சைட் இந்தியாவில் வந்து இருக்கார், அவருக்கு வந்து பெர்க்ஸோ அலவன்ஸஸோ என்னது பே பண்ணாங்கன்னா அது வந்து எக்ஸம்டட் அண்டர் செக்ஷன்ஸ் 10(7). அதே சேலரிஸ் பே பண்ணாங்கன்னா டீம்ட் டு அக்வைர் ஆர் அரைஸ் இன் இந்தியா. இல்லுஸ்ட்ரேஷன்ஸ்லாம் லாஸ்ட்டாக வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை ப்ரொவிஷன்ஸ்லாம் பார்த்து முடிச்சிடலாம். நெக்ஸ்ட், டிவிடெண்ட் பெய்டு பை அன் இந்தியன் கம்பெனி அவுட் சைட் இந்தியா. இந்தியன் கம்பெனி இருக்குது, அது ஏதோ ஒரு டிவிடெண்ட் வந்து அவுட் சைடில் இருப்பாங்களா அந்த ஷேர் ஹோல்டர்ஸுக்கு பே பண்ணியிருந்தா அது டீம்ட் டு அக்வைர் ஆர் அரைஸ் இன் இந்தியா. அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் டெக்னிக்கல் ஃபீஸ் ராயல்ட்டி 3மே சிமிலராக தான் இருக்கும். ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்கு வரும். அது என்னங்கிறத 3ஐயும் குமுலேட்டிவாக பார்த்துடலாம். 3ஐயும் பார்த்தா ஒரு ஐடியா கிடச்சிரும். ஓகே, அந்த டெக்னிக்கல் ஃபீஸ். அதுக்கப்புறம் இது லாஸ்ட்டாக இது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் எனி சம் ஆஃப் த மணி பெய்டு பை த ரெசிடென்ட் இந்தியன் பே பண்ணுறது. இது வந்து எனி சம் ஆஃப் மணி தான், ப்ராப்பர்ட்டி அந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது. யாருக்கு பே பண்ணுறேன்னா டு ஏ நான் கார்பரேட் நான் ரெசிடென்ட் அல்லது ஃபாரின் கம்பெனி ஆரியா ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட். எவ்வளோனா exceeds 50,000 without consideration அப்படின்னா டீம்ட் டு அக்வைர் ஆர் அரைஸ் இன் இந்தியாவை எடுத்துக்குவோம். இது ரிலேட்டடாக எதில் பார்ப்போம்னா செக்ஷன் 56(2)(10). இது எந்த சாப்டரில் பார்ப்போம்னா அதர் சோர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹெட்டில் இருக்கும். இன்கம்மை வந்து நம்ம என்ன எடுத்துக்கோன்னா அது வந்து ஒரு 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கம்மாக இருக்குது. நம்மளுக்கு 5 ஹெட்ஸ் இருக்குது. அந்த 5 ஹெட்ஸில் லாஸ்ட் ஹெட் வந்து அதர் சோர்ஸ். அந்த அதர் சோர்ஸ் எதில் இருக்குன்னா யூனிட் 5 சாப்டர் 3 என்னென்னா அந்த 5 ஹெட்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் பார்க்குறது தான் அந்த சாப்டர் 3. அதில் வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். நம்ம வந்து இப்போ டெக்னிக்கல் ஃபீஸ், அதுக்கப்புறம் ராயல்ட்டி, இன்ட்ரெஸ்ட், இது 3ஐயும் பார்த்துடலாம். இதை பார்த்தோன்னா இந்த சாப்டர் முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட் வந்து இதுதான் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணோம், ஆனால் சிம்பிள் தான். இன்ட்ரெஸ்ட். இது வந்து இன்ட்ரெஸ்ட் யார் பே பண்ணுறாங்கன்னா
இன்ட்ரெஸ்ட் பேயபிள் பை தான். இட் இஸ் பேயபிள் பை கவர்மெண்ட் பே பண்ணாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் என்னது பே பண்ணாங்கன்னா டீம்ட் டு அக்வைர் ஆர் அரைஸ் இன் இந்தியா. அதே ரெசிடென்ட் பே பண்ணார்னா டீம்ட் டு அக்வைர் ஆர் அரைஸ் இன் இந்தியா. இதுக்கு வந்து ஒரு எக்ஸம்ஷன். அதே ரெசிடென்ட் பே பண்ணுறாரு பேயபிள் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் எனி டெப்ட் incurred or money borrowed and used for the purpose of a business or professions carried on by him outside India or for the purposes of making or earned any other income from any source outside India. It will not be deemed to acquire or arise in India. ஓகே, ரெசிடென்ட் பே பண்ணார்னா பொதுவாக வந்து டீம்ட் டு அக்வைர் ஆர் அரைஸ் இன் இந்தியா. ரெசிடென்ட் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணால் அதுவே அந்த ரெசிடென்ட் பே பண்ணுறல அந்த லோனோ அதுக்கப்புறம் அந்த பாரோ பண்ணியிருப்பார்ல அந்த மணி எதுக்கு யூஸ் பண்ணுறாருன்னா பிஸ்னஸ் அவுட் சைட் இந்தியா, பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் அவுட் சைட் இந்தியா அல்லது எனி அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வேண்டி அவுட் சைட் இந்தியாவில் வந்து பண்ணியிருந்தாருன்னா வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து அவுட் சைட் இந்தியானா ஒரு ஃபாரின் கம்பெனி ஷேர்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, அதுக்கு வேண்டி ஒரு பாரோ பண்ணியிருக்காரு. அப்போ வந்து அதை வந்து நம்ம டீம்ட் டு அக்வைர் ஆர் அரைஸ் இன் இந்தியா எடுத்துக்க மாட்டோம். நெக்ஸ்ட் என்னென்னா நான் ரெசிடென்ட் பே பண்ணுறாரு. எதுக்குன்னா எனி டெப்ட் இன்கர் ஆர் மணி பாரோட் அண்ட் யூஸ்டு ஃபார் த பர்பஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன்ஸ் கேரிட் ஆன் இன் இந்தியா பை ஹிம். ஓகே, இந்தியாவில் ஏதோ ஒரு பிஸ்னஸோ ப்ரொஃபஷனோ பண்ணுறதுக்கு வேண்டி அவர் வந்து நான் ரெசிடென்ட் கிட்டேருந்து பாரோ நான் ரெசிடென்ட் வந்து பே பண்ணுறாரு. இப்போ எக்ஸாம்பிள், அமெரிக்காவில் வந்து ஒரு ஜான் ஒருத்தர் இருக்கான்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து நான் ரெசிடென்ட் அமெரிக்காக்காரன், ஜான் ஒருத்தர் இருக்கான். ஓகேவா, ஜான் என்ன பண்ணுறாருனா இன்னொரு நான் ரெசிடென்ட் கிட்ட ஒன்று எடுத்துக்கலாம். இன்னொரு நான் ரெசிடென்ட் கிட்ட 1 lakh பாரோ பண்ணுறாரு. அந்த 1 lakh கொண்டாந்து இந்தியாவில் ஏதோ ஒரு பிஸ்னஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஸோ அந்த மாதிரி பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு, அது இந்தியாவில் இருந்துச்சுன்னா அது வந்து டீம்ட் டு அக்வைர் ஆர் அரைஸ் இன் இந்தியா. இவர் வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவார்ல, இன்ட்ரெஸ்ட் ஒரு 10,000 பே பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள். அந்த 10,000 அந்த இருக்கார்ல அவர் யாராக வேணாலும் இருக்கட்டும், இவரும் நான் ரெசிடென்ட்டாகவே இருந்தாலும் அது வந்து டீம்ட் டு அக்வைர் ஆர் அரைஸ் இன் இந்தியாவை தான் எடுத்துக்கும். இதுக்கும் ஒரு எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் மணி பாரோடு பை த நான் ரெசிடென்ட் ஃபார் எனி அதர் பர்பஸஸ் இன் இந்தியா அதர் தன் த பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் வில் நாட் பி டீம்ட் டு அக்வைர் ஆர் அரைஸ் இன் இந்தியா. ஓகே, பிஸ்னஸை தவிர வேறு எதோனுக்காக இந்தியாவில் பண்ணியிருந்தாங்கன்னா அதை வந்து நம்ம டீம்ட் டு அக்வைர் ஆர் அரைஸ் இன் இந்தியாவே எடுத்துக்க மாட்டோம். அப்போ வந்து அது வந்து இங்கே டேக்ஸபிள் கிடையாது. இது அதே எக்ஸாம்பிள் தான். இது வந்து ஜான் ஒருத்தர் இருக்கார். ஓகே, ஓகே ஜான் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து ஒருத்தர்கிட்ட எவ்வளோ வாங்குறாருன்னா 1 lakh வாங்குறாரு. அந்த 1 lakh வந்து இந்தியாவில் இருக்கிற ஷேர் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு. இது பாரோ பண்ணார்ல, அதுக்கு வேண்டி எவ்வளோ பண்ணுறாருன்னா 10K 10,000 வந்து இவருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக பே பண்ணுறாரு. அந்த இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறாரு. இவர் வந்து ஜான் வந்து நான் ரெசிடென்ட் தான். இப்படி பே பண்ணார்னா அதர் தேன் பிஸ்னஸ் இன்கம்மாக இருக்குல்ல. ஸோ இது வந்து நாட் டீம்ட் டு அக்வைர் ஆர் அரைஸ் இன் இந்தியா. இது ஒன்று தான். ராயல்ட்டி, டெக்னிக்கல் ஃபீஸ், அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட்டுக்கு டிஃப்ரென்ஸ். ராயல்ட்டி அண்ட் டெக்னிக்கல் ஃபீஸில் இது எந்த பர்பஸஸ்க்கு வேண்டி பண்ணியிருந்தாலும் அதுவே இதே எக்ஸாம்பிள் தான். இதே எக்ஸாம்பிளில் அந்த 10,000 பண்ணுறாருல, அந்த 10,000 வந்து இந்த 1 lakh பாரோ பண்ணதுக்கு வேண்டி இல்லை, எதுக்குன்னா ஒரு டெக்னிக்கல் சர்வீசஸ்க்கு வேண்டி 10,000 வந்து பே பண்ணுறாரு. அல்லது ராயல்ட்டியாக 10,000 பே பண்ணுறாரு. அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். அப்படி பே பண்ணார்னா நான் ரெசிடென்ட் வந்து பே பண்ணார்னா அது டீம்ட் டு அக்வைர் ஆர் அரைஸ் இன் இந்தியா. அதுவே இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் மட்டும் பிஸ்னஸ்னால் மட்டும்தான் டீம்ட் டு அக்வைர் ஆர் அரைஸ் இன் இந்தியா. மித்த என்னாவது இருந்துச்சுன்னா ஷல் நாட் டீம்ட் டு அக்வைர் ஆர் அரைஸ் இன் இந்தியா. அவ்வளோதாங்க இது. அது மற்றதும் சும்மா ரீட் அவுட் பண்ணி பார்த்தா தெரியும். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, என்னென்னு பார்த்துடலாம். இஃப் ஏ நான் ரெசிடென்ட் ஒரு ஏன்னு ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து நான் ரெசிடென்ட் என்ன பண்ணுறாரு, நான் ரெசிடென்ட் பி கிட்டேருந்து பாரோ பண்ணுறாரு. அதை வந்து எதில் இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னா சேம் இந்த ஷேர்ஸ் ஆஃப் ஏன் இந்தியன் கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு. இன்ட்ரெஸ்ட் பேயபிள் பை ஏ டு பி வில் நாட் பி டீம்ட் டு அக்வைர் ஆர் அரைஸ் இன் இந்தியா. ஏன்னா அது பிஸ்னஸுக்கு வந்து யூஸ் பண்ணல. நெக்ஸ்ட் வந்து ராயல்ட்டி இருக்கா, அதே தான் சேம். டீம்ட் டு அக்வைர் ஆர் அரைஸ் இன் இந்தியாவை எப்போ எடுத்துக்கோன்னா பேயபிள் பை த கவர்மெண்ட்.
அதுக்கப்புறம் பர்சன்ஸ் ரெசிடென்ட் இன் இந்தியா. அதே அந்த ரெசிடென்ட் வந்து அதை வந்து அவுட் சைட் இந்தியாவில் வந்து பிஸ்னஸ் ஆஃப் ப்ரொஃபஷனுக்கோ அல்ல எனி அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் அது வந்து அவுட் சைட் இந்தியாவில் பே பண்ணியிருந்தாருன்னா அது வந்து எக்ஸம்ஷன். புரியுதா? இந்தியாவில் வந்து பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷனோ சோர்ஸாக இருந்தால் மட்டும்தான் டேக்ஸபிள். அது எதுவாக இருந்தால் தான் கன்க்ளூஷனாக பார்க்கும்போது அதுதான் வரும். இது வந்து ரெசிடென்ட் பே பண்ணால் டேக்ஸபிள்னு சொல்லி எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. தேர்ட் வந்து நான் ரெசிடென்ட் பே பண்ணால் டேக்ஸபிள் ப்ரொவைடட். அதை வந்து எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கணும்? பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் கேரிட் அவுட் இன் இந்தியா. அதுக்கப்புறம் ஆர் ஃபார் த பர்பஸ் ஆஃப் மேக்கிங் ஆர் இயர்னிங் எனி இன்கம் ஃப்ரம் எனி சோர்ஸஸ் இன் இந்தியா. எந்த சோர்ஸாக இருந்தாலும் சரி. அதே இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன பார்த்தோம்? பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன்ஸ் கேரிட் இன் இந்தியா மட்டும்தான் பார்த்தோம். அதுக்கப்புறம் எனி அதர் பர்பஸஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து நாட் பி டீம்டு டு அக்வைர் ஆர் ரைஸ் இன் இந்தியான்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் டெக்னிக்கல் சர்வீசஸும் அதே மாதிரி தான், ராயல்ட்டி மாதிரியே தான். ஃபீஸ் ஃபார் த டெக்னிக்கல் சர்வீசஸ் டீம்டு டு அக்வைர் ஆர் ரைஸ் இன் இந்தியா. எந்த சுச்சுவேஷன்லாம் கவர்மெண்ட் பே பண்ணுறாங்க, ரெசிடென்ட் பே பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ரெசிடென்ட் பே பண்ணாலும் டீம்டு டு அக்வைர் ஆர் ரைஸ் இன் இந்தியா தான் ஒரு எக்ஸம்ஷன். அந்த ரெசிடென்ட் வந்து அந்த பாரோ பண்ண அமௌண்ட்டை வந்து எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காருன்னா யூட்டிலைஸ்டு இன் பிஸ்னஸ் அண்ட் ப்ரொஃபஷன்ஸ் கேரிட் ஆன் சச் பர்சன்ஸ் அவுட் சைட் இந்தியா அல்லது ஃபார் த பர்பஸ் ஆஃப் மேக்கிங் ஆர் இயர்னிங் எனி இன்கம் ஃப்ரம் எனி சோர்ஸ் அவுட் சைட் இந்தியா. அதுக்கப்புறம் தேர்ட் வந்து நான் ரெசிடென்ட் பே பண்ணுறாரு. எதுக்குன்னா அதை வந்து இந்தியாவில் யூஸ் பண்ணியிருக்கான். பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணாலும் சரி, எனி அதர் சோர்ஸ் எனி அதர் இன்கம் எதுக்கு யூஸ் பண்ணாலும் சரி. இயர்னிங் எனி இன்கம் ஃப்ரம் எனி சோர்ஸ் இன் இந்தியா. அதுக்கப்புறம் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் செட்டப் இன் இந்தியா. ஓகேவா? அதே இன்ட்ரெஸ்ட்டுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன்ஸ் கேரிட் ஆன் பை த நான் ரெசிடென்ட் இன் இந்தியாவாக இருந்தால் மட்டும்தான். அதுக்கப்புறம் மற்ற எதனுக்கு யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா போனால் போச்சதுன்ட்டு அதுக்கு வந்து நாட் பி டீம்டு டு அக்வைர் ஆர் ரைஸ் இன் இந்தியாவை எடுத்துக்க மாட்டாங்க. அது வந்து டேக்ஸபிள் இல்லை. இதெல்லாம் யாருக்கு டேக்ஸபிள்னா இவங்க பே பண்ணுவாங்களோ ஒருத்தங்களுக்கு பே பண்ணுவாங்க. இவங்க பெய்டு பை த கவர்மெண்ட் டு சம் அதர் பர்சன்ஸ். அந்த சம் அதர் பர்சன்ஸ்க்கு வந்து டீம்டு டு அக்வைர் ஆர் ரைஸ் இன் இந்தியா அவர் வந்து இந்தியாவில் வந்து டேக்ஸ் பே பண்ணணும். அவ்வளோதான். இப்போ இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் இதெல்லாம் பார்த்தாலே ஒரு ஐடியா கிடைக்கும். மேலே இருக்கும்ல அந்த இல்லுஸ்ட்ரேஷன்ஸ்லேருந்து பார்த்துட்டு வந்துடலாம். First illustration 6 or 5. Okay, illustration 5 பார்க்கணும். illustration 5 என்ன சொல்கிறேன்னா, from the following particulars of the income furnished by the Mr. Anirudh pertaining to the year ended 31/3/2024 for the assessment year 24-25 வந்து கேட்டிருக்காங்க. ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட்டாக இருந்தால் என்ன ஆகும், ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்டாக இருந்தால் என்ன ஆகும், நான் ரெசிடென்ட்டாக இருந்தால் என்ன. இப்போ படித்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் ஒரு ரிவைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள், ஈஸியாக புரியும். அது ரிவைஸ் பண்ணலைன்னா மறுபடியும் இருக்க அந்த வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள். ஷார்ட் டைம் கேபிட்டல் கெயின்ஸ் அண்ட் சேல் ஆஃப் ஷேர்ஸ் ஆஃப் என் இந்தியன் கம்பெனி ஷேர்ஸை சேல் பண்ணுறேன்னா அப்போ அவங்க யாராக இருந்தாலும் சரி டீம்டு டு அக்வைர் ஆர் ரைஸ் இன் இந்தியா தான். ஸோ 3 பேர்த்துக்கு டேக்ஸபிள் 15,000. இது 3 இந்த பர்டிகுலர்ஸ்னு போட்டால் அதை கொடுத்தது அப்படியே எழுதிக்கிங்க, இங்கே கொடுத்தது அப்படியே எழுதிக்கிங்க. தென் இது யாருக்கெல்லாம் டேக்ஸபிளோ அதுங்க மட்டும் இங்கே அமௌண்ட் இருக்கணும், இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கோடாட்ட எழுதி வச்சுங்க. இதுதான் ப்ரெசன்டேஷன். ஓகேவா? 3 பேர்த்துக்கு டேக்ஸபிள். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிவிடெண்ட் ஃப்ரம் ஜப்பானீஸ் கம்பெனி ரிசீவ்ட் இன் ஜப்பான். ஓகேவா? இது எல்லாமே வெளிநாட்டில் தான் இருக்குது. ஸோ அவுட் சைட் இந்தியானா ஒரே ஒருத்தங்களுக்கு மட்டும்தான் டேக்ஸபிள். யார்? ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட்டுக்கு மட்டும் டேக்ஸபிள், மற்ற 2 பேர்த்துக்கும் நாட் டேக்ஸபிள். அதுக்கப்புறம் ரெண்ட் ஃப்ரம் த ப்ராப்பர்ட்டி இன் லண்டன் டெபாசிட்டட் இன் எ பேங்க் இன் லண்டன் லேட்டர் ஆன் ரெமிட்டட் டு இந்தியா த்ரூ அப்ரூவ்டு பேங்கிங் சேனல். அது வந்து நம்ம ரிசீவ்டு இன் இந்தியாவே எடுத்துக்க மாட்டோம், ஏன்னா டைரெக்டாக வரல, அங்கே ஒருக்கா ரிசீவ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம செகண்டாக தான் வாங்குகிறோம். ஸோ இது யாருக்கு மட்டும் இருக்குன்னா ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட்டுக்கு. மற்ற 2 பேர்த்துக்கும் அது டீம்டு ரிசீவ்டாகவே எடுத்துக்க மாட்டோம். ஸோ அவங்க 2 பேர்த்துக்கு மட்டும் இல்லை. இதில் வந்து ஒன்று பார்க்கணும் என்னென்னா, ரெண்ட் ஃப்ரம் ப்ராப்பர்ட்டின்னு இருக்குல்ல, அது வந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியாக இருந்தால் செக்ஷன் 24A என்ன சொல்லுதுன்னா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஒன்று இருக்கும். செக்ஷன் 24A வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஒன்று இருக்கும். ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் எவ்வளோனா 30%. வேறு எந்த எக்ஸ்பென்சஸும் நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. ஸ்டாண்டர்டாக 30% மட்டும் எக்ஸ்பென்சஸாக எடுத்துக்கலாம். டிடக்ஷன்ஸ் அண்டர் செக்ஷன் 24 30% ஆஃப் 75,000. இது வந்து இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டின்னு ஒரு யூனிட் பார்ப்போம் சாப்டர் 3ல். அதில் வந்து நிறைய இருக்கும். அதில் வந்து இது ஒரு கண்டிஷன்.
அதை லெஸ் பண்ணிட்டோம்னா 52,500. அதுக்கப்புறம் டிவிடெண்ட் ஃப்ரம் PR லிமிடெட் அண்ட் இந்தியன் கம்பெனி பே பண்ணால டீம்ட் டு அக்வைர் ஆர் ரைஸ் இன் இந்தியா 3 பேர்த்துக்கும் டேக்ஸபிள். அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சரல் இன்கம் ஃப்ரம் லேண்ட் இன் குஜராத். ஓகேவா, இது அக்ரிகல்ச்சரல் இன்கம் வந்து எக்ஸம்டட் அண்டர் இன்கம் டேக்ஸில். அதை சொல்லக்கூடிய செக்ஷன் என்னன்னா செக்ஷன் 10 சப்செக்ஷன் 1. அப்போ வந்து இது 3 பேர்த்துக்கு எக்ஸம்டட் 25,000 6,000 வந்து 3 பேர்த்துக்குமே டேக்ஸபிள். இதை டோட்டல் பண்ணி போட்டாமல் இந்த அமௌண்ட் வரும். ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட்டுக்கு வந்து 83,500. அதுக்கப்புறம் ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்டுக்கு வந்து 21,000. நான் ரெசிடென்ட்டுக்கு வந்து 21,000. நெக்ஸ்ட் வந்து illustration 6. Mr. David, an Indian citizen, aged 40 years, a government employee serving in the Ministry of External Affairs. இந்தியன் சிட்டிசனாக இருக்காங்களா? ஓகே, கவர்மெண்ட் எம்ப்ளாயினா கவர்மெண்ட் தான் பே பண்ணுவாங்க. எங்கே இருக்காருன்னா லெஃப்ட் இந்தியா ஃபார் த ஃபஸ்ட் டைம் இன் 31/3/2023 டியூ டு ஹிஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு த ஹை கமிஷன்ஸ் ஆஃப் கனடா. கனடாவில் வந்து வேலை செய்கிறாரு. ஸோ அவுட் சைட் இந்தியா வந்து டீம்ட் டு அக்வைர் ரிச் இன் இந்தியா. இவர் என்ன சேலரி பே பண்ணியிருந்தாங்கன்னா டீம்ட் டு அக்வைர் ரிச் இன் இந்தியா சேலரி வந்து பே பண்ணியிருக்காங்களா? டீம்ட் டு அக்வைர் ரிச் இன் இந்தியா. அதுக்கப்புறம் ஃபாரின் அலவன்சஸ் இது வந்து எக்ஸம்டட் அண்டர் செக்ஷன் 10(7). அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஃப்ரம் இந்தியன் பேங்க் டீம்ட் டு அக்வைர் ரிச் இன் இந்தியா. இது வந்து இன்கம் ஃப்ரம் அக்ரிகல்ச்சர் இன் நேபாள். அக்ரிகல்ச்சரல் இன்கம் நேபாளாக. இவர் வந்து நான் ரெசிடென்ட். ஏன் நான் ரெசிடென்ட்னா போன வருஷம் அவர் இந்தியாவிலேயே இல்லை. 31/3/2023 போயிட்டார். ஸோ போன வருஷம் இந்தியாவிலேயே இல்லை. ஸோ அந்த ரெசிடென்ட்டுங்கிற ஸ்டேட்டஸ்லேயே வரமாட்டார். அதுக்கப்புறம் நேபாள் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி நேபாளில் இருக்குது. நான் ரெசிடென்ட்டுக்கு அதெல்லாம் டேக்ஸபிள் இல்லை. இது ஏன் டேக்ஸபிள்னா சேலரி டீம்ட் டு அக்வைர் ஆர் ரைஸ் இன் இந்தியா. ஏன்னா இந்தியன் கவர்மெண்ட் பே பண்ணுறாங்க. ஓகே, இதுதான் தியரியாக கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் என்னது நான் ரெசிடென்ட்டு செக்ஷன் 6(1). நான் ரெசிடென்ட்டு எதுக்குன்னா அசஸ்மெண்ட் இயர் 24-25. ஏன்னா ப்ரீவியஸ் இயர் 23-24 வந்து இந்தியாவிலேயே இல்லை. நாட் ப்ரெசென்ட் இன் இந்தியா அட் எனி டைம் டியூரிங் த ப்ரீவியஸ் இயர் 23-24. அதுக்கப்புறம் நான் ரெசிடென்ட் இஸ் சார்ஜபிள் டு ஒன்லி இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் த இன்கம் ரிசீவ்ட் ஆர் டீம்ட் டு பி ரிசீவ்ட் இன் இந்தியா. இன்கம் அக்வைரிங் ஆர் அரைசிங் ஆர் டீம்ட் டு அக்வைர் ஆர் அரைஸ் இன் இந்தியா. அதுக்கப்புறம் இங்கே நேபாளில் இருக்குல்ல அக்ரிகல்ச்சரல் இன்கம் in Nepal and income from the house property in Nepal would not be chargeable to the tax in the hands of the debit assuming the same was received in Nepal. அதை வந்து நேபாளிலே ரிசீவ் பண்ணிட்டாங்க நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி எழுதிக்கிங்க. சும்மா நம்மளுக்கு கிளியராக தெரியல அவன் இந்தியாவில் ரிசீவ் பண்ணானா இல்லையா அது எதுவும் நம்மளுக்கு தெரியல. ஸோ நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிறோம் நேபாளில் ரிசீவ் பண்ணாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் சேலரிஸ் பேயபிள் பை த கவர்மெண்ட் டு a citizen of the India rendered outside India is deemed to acquire or arise in India as per section 9(1)(3). Hence, such income is taxable in the hands of Mr. David even though he is a non-resident. Non-resident இருந்தாலும் அது வந்து deemed to acquire or arise in India under section 9 சொல்கிறதுனால இது சப்செக்ஷன்ஸ் கிளாஸ் அதெல்லாம் நீங்கள் ஒரு ரீட் அவுட் பண்ணிக்கோங்க மெமரி பண்ணுறதுக்கு. ரீட் அவுட் பண்ண தான் உங்களுக்கு மெமரி ஆகும். However, allowances are the paid or allowed as such outside India by the government to a citizen of India rendered outside India is exempted under section 10 subsection 7. ஸோ அந்த 4 lakh வந்து exempted under section 10(7). ஸோ இந்த ரெண்டு மட்டும் டேக்ஸபிளாக இருக்கும். இது 5 lakh சேலரியும் அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஃபிக்ஸ்டு டெபாசிட் இன் இந்தியாவில் இருக்கிறதுனால இப்போ வந்து கிராஸ் டோட்டல் இன்கம் வந்து 6 lakh. Next, illustration 7. Mr. Vivita paid a sum of $5,000 to Mr. Gulasegara. Okay, a management consultant practicing in Colombia specialized in the project financing. The payment was made in the Colombo. Mr. Gulasegara is a non-resident. The consultancy is related to the project in India. ஓகேவா, இந்தியாவில் இருக்கிற ப்ராஜெக்ட் வந்து ரிலேட்டடாக இருக்குது.
இதை நம்ம பார்த்தோன்னா எது மாதிரி தெரியுதுன்னா டெக்னிக்கல் ஃபீஸாக தெரியுது, டெக்னிக்கல் ஃபீஸ் ரிலேட்டடாக இருக்குது. ஸோ டீம்டு டு அக்வைர் ஆர் ரைஸ் இன் இந்தியா, ஏன்னா இந்தியாவில் இருக்கிற ப்ராஜெக்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இஸ் திஸ் பேமெண்ட் சார்ஜபிள் டு த டேக்ஸ் இன் த ஹேண்ட் இன் இந்தியா இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் குலசேகரா சின்ஸ் சர்வீசஸ் ஆர் யூஸ்ட் இன் இந்தியா? எஸ், ஆன்சர் வந்து எஸ். அது வந்து நம்ம அப்படியே எஸ் மட்டும் எழுதுனா பத்தாது, அதுக்கான ரிலேட்டடான ப்ரொவிஷன்ஸ் எழுதி கன்க்ளூஷன்ஸ் கொடுக்கணும். எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஏன் நான் ரெசிடென்ட் is chargeable to tax in respect of the income received outside India only if such income acquire or arise or is deemed to acquire or arise to him in India. The income deemed to acquire or arise in India under section 9 comprises inter alia income by way of fees for technical services which include any consideration for rendering any managerial, technical or consultancy services. Therefore payment to the management consultants relating to the project financing is covered within the scope of the fees for technical services. அந்த ஃபீஸ் ஃபார் டெக்னிக்கல் சர்வீசஸ்னால் இதெல்லாம் இன்க்ளூட் ஆகணும். மேனேஜரிக்கல், டெக்னிக்கல் ஆர் கன்சல்டன்சி சர்வீசஸ் இது எல்லாமே ஃபீஸ் ஃபார் டெக்னிக்கல் சர்வீசஸ்க்குள்ளே தான் வரும். ஸோ ஆஸ் பர் செக்ஷன் எக்ஸ்பிளனேஷன்ஸ் பிலோ செக்ஷன் 9 subsection 2 clarifies that income by the inter alia fees for technical services for services utilized in India would be deemed to acquire or arise in India in case of non-resident and be included in the total income whether or not such services were rendered in India or whether or not non-resident has a residence of place of business or connection in India. ஓகே, அந்த நான்-ரெசிடென்ட் வந்து அந்த சர்வீசஸ் வந்து இந்தியாவில் தான் ரெண்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு எந்த கண்டிஷனும் இல்லை. இந்தியாவில் ரெண்டர் பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா அவுட் சைட் இந்தியாவில் ரெண்டர் பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் வந்து இந்தியாவில் இருக்கணும், அல்லது ரெசிடென்ஸ் ஆஃப் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் வந்து இங்கே இருக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியம் இல்லை. இது இந்தியாவில் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம், இருந்தாலும் ஃபைன், இல்லைனாலும் ஃபைன். அதான் நெக்ஸ்ட் சொல்லியிருப்பாங்க. ஸோ கன்க்ளூஷன், இந்த இன்ஸ்டன்ட் கேஸ் since the services were utilized in India, the payment received by Mr. Kulasekara, a non-resident in Colombo, is chargeable to tax in his hands in India. இந்தியாவில் வந்து ஒரு டேக்ஸ் பே பண்ணணும். as it is deemed to acquire or arise in India. அப்புறம் வந்து குலசேகரா வந்து அந்த டெக்னிக்கல் ஃபீஸ் வாங்குவார்ல, அதில் வந்து இன்கம் வந்து சார்ஜபிள் டு டேக்ஸ் இன் இந்தியா. நெக்ஸ்ட் வந்து illustration 8. Compute the total income in the hands of individual aged 35 years being a resident and resident-ஆக இருந்தால் என்ன, ஆர்டினரி ரெசிடெண்ட்டாக இருந்தால் என்ன, ரெசிடெண்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட்டாக இருந்தால் என்ன, நான் ரெசிடெண்ட்டாக இருந்தால் என்ன. ஃபார் த அசஸ்மெண்ட் இயர் 24-25 இவர் என்ன ஷிஃப்டிங் அவுட் ஆஃப் த டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் அண்டர் செக்ஷன்ஸ் 115 BSc 1A 35. ஓகே, அதுக்கப்புறம் 3 கேட்டகரிக்கு என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் அண்ட் யூகே டெவலப்மெண்ட் பாண்ட்ஸா. ஓகே, இந்தியாவில் ரிசீவ் பண்ணியிருக்காங்க, அப்போ 3 பேர்த்துக்கு டேக்ஸபிள். அந்த 50% வந்து 3 பேர்த்துக்கு டேக்ஸபிள், அந்த 100% ரிமைனிங் 50% வந்து யூகே பாண்ட்ஸ் தானே. ஸோ அது வந்து ரெசிடெண்ட், ஆர்டினரி ரெசிடெண்ட்டாக இருந்தால் மட்டும் அந்த ரிமைனிங் 50,000 50%, அதாவது 5,000 டேக்ஸபிள் இன் இந்தியா. ஸோ ரெசிடெண்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடெண்ட்டுக்கு வந்து 10,000 டேக்ஸபிள் இன் இந்தியாவாக இருக்கும். ரிமைனிங் ரெசிடெண்ட் அண்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட், அதுக்கப்புறம் நான் ரெசிடெண்ட், இவங்களுக்கு வந்து 5,000. ஏன்னா அந்த 5,000 50% வந்து இந்தியாவில் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன, ஷார்ட் டைம் கேபிட்டல் கெயின்ஸ் அண்ட் சேல் ஆஃப் த ஷேர்ஸ் ஆஃப் இந்தியன் கம்பெனி. ஓகேவா, இந்தியன் கம்பெனி ஷேர்ஸ். ஸோ 3 பேர்த்துக்கு டேக்ஸபிள், ஃபுல் அமௌண்ட்டு 3 பேர்த்துக்கு டேக்ஸபிள். டிவிடெண்ட் ஃப்ரம் த பிரிட்டிஷ் கம்பெனி ரிசீவ்ட் இன் லண்டனில் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க, அது வந்து பிரிட்டிஷ் கம்பெனி தான். ஸோ ரெசிடெண்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடெண்ட்டுக்கு வந்து 5,000 டேக்ஸபிள் இன் இந்தியா. ரிமைனிங் 2 பேர்த்துக்கு வந்து டேக்ஸபிள் இன் இந்தியாவாக இருக்காது. ரிமைனிங் 2 பேர்த்துக்கு டேக்ஸபிள் இன் இந்தியாவில், ரெசிடெண்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடெண்ட்டுக்கு வந்து டேக்ஸபிள் இன் இந்தியா. இது வந்து ஃபுல் அமௌண்ட்டும் 20,000. ஏன்னா ரிசீவ்ட் இந்தியன் கம்பெனியோட ஷேர் விற்றதுனால வந்தக்கூடிய கேபிட்டல் கெயின்ஸ், அது வந்து டீம்டு டு அக்வைர் ஆர் அரைஸ் இன் இந்தியா. நெக்ஸ்ட் என்ன, லாங் டைம் கேபிட்டல் கெயின் அண்ட் சேல் ஆஃப் த பிளான்ட் அட் ஜெர்மனி 50% ஆஃப் த கெயின்ஸ் ஆர் ரிசீவ்ட் இன் இந்தியா. அப்போ வந்து ஃபுல்லி டேக்ஸபிள் ஃபார் ரெசிடெண்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடெண்ட். ரிமைனிங் 2 பேர்த்துக்கோ, ரிமைனிங் 2 பேர் யாருன்னா இனிமேல் 2 பேருன்னு சொல்லுவாங்களா, அது யாராக இருக்குன்னா நான் ரெசிடெண்ட், ரெசிடெண்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட். அவங்க 2 பேர்த்துக்கும் 50% தானே ரிசீவ் இன் இந்தியா. ஸோ அந்த 20,000 மட்டும் டேக்ஸபிள். நெக்ஸ்ட் வந்து
இன்கம் earned from the business in Germany which is controlled in Delhi. ஓகே, கண்ட்ரோல்டு இன் டெல்லியாக இருக்கா. அப்போ வந்து ஆர்டினரி ரெசிடெண்ட்டுக்கும் ரெசிடெண்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட்டுக்கும் ஃபுல்லி டேக்ஸபிள். ஏன்னா ரெசிடெண்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட்டுக்கு ஏன் ஃபுல்லி டேக்ஸபிள்னா கண்ட்ரோல்டு இன் டெல்லி, இந்தியாவில் இருந்து கண்ட்ரோல் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் நான் ரெசிடெண்ட்டுக்கு வந்து இந்தியாவில் ரிசீவ் பண்ணது மட்டும் 40,000 மட்டும் டேக்ஸபிளாக இருக்கும். கேபிட்டல் கெயின்ஸ்னால் இது வந்து ஆர்டினரி ரெசிடெண்ட்டுக்கு ஃபுல்லாக, அதுக்கப்புறம் ரிமைனிங் 2 பேர்த்துக்கு வந்து இந்தியாவில் அவ்வளோ ரிசீவ் பண்ணாங்களோ 50% அது மட்டும் டேக்ஸபிள். இப்போ வந்து ஜெர்மனியில் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க, ஜெர்மனியில் வந்து பிஸ்னஸ் இருக்குது, கண்ட்ரோல் இன் டெல்லி. ஸோ ஆர்டினரி ரெசிடெண்ட்டுக்கும் ரெசிடெண்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட்டுக்கும் ஃபுல்லி டேக்ஸபிள் இன் இந்தியா. நாட் ரெசிடெண்ட்டுக்கு வந்து இந்தியாவில் ரிசீவ் பண்ண அமௌண்ட் மட்டும், அதாவது 40,000 மட்டும் டேக்ஸபிள் இன் இந்தியா. நெக்ஸ்ட் வந்து பிஸ்னஸ் அட் ப்ரொஃபஷன்ஸ் இன் டெல்லியில் இருக்கு. ஓகேவா, ப்ராஃபிட்ஸ் ஃப்ரம் பிஸ்னஸ் இன் டெல்லி. ஓகே, பட் மேனேஜர் என்டையர்லி ஃப்ரம் லண்டன். ஓகே, அது வந்து எங்கே டெல்லியில் இருக்குல்ல, அப்போ 3 பேர்த்துக்கும் டேக்ஸபிள் இன் இந்தியா. அதுக்கப்புறம் இன்கம் ஃப்ரம் த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன் லண்டன் டெபாசிட்டட் இன் எ பேங்க் அக்கௌண்ட் அட் லண்டன் borrowed டு இந்தியா. ஓகே, கம்ப்யூட்டர்னால் அதுலேயே டிடக்ஷன் கிளைம் பண்ணிட்டாங்க, அதாவது 30% டிடக்ஷன் பார்த்தோம்ல கம்ப்யூட்டர்னால் அதை வந்து அவங்க கிளைம் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ ரெசிடெண்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடெண்ட்டுக்கு மட்டும் டேக்ஸபிள், ரிமைனிங் 2 பேர்த்துக்கும் நான் டேக்ஸபிள். இது ஏன் 2 சொல்கிறேன்னா, 2யும் நீங்கள் மெமரி பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி பெரிய சம்மில் இந்த மாதிரி ஒரு டைம் கொஸ்டின் 2 பார்த்தோன்னா இங்கே வந்து டைரெக்டாக 2 போடுறதுக்கான சான்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் டெல்லியில் இருக்கா, பிஸ்னஸ் இன் டெல்லினா 3 பேர்த்துக்கு ஃபுல்லி டேக்ஸபிள். இது வந்து வெளிநாட்டிலேயே வாங்குறாங்க, அங்கேயே இருக்குன்னா அது பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் தான் வராங்கனால நம்ம அதை ரெசியூடு இன் இந்தியாவை எடுத்துக்க மாட்டோம். ஸோ ரெசிடெண்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடெண்ட்டுக்கு மட்டும் டேக்ஸபிள் இன் இந்தியா. நெக்ஸ்ட் வந்து இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன் லண்டன் டெபாசிட்டட் இன் எ பேங்க் அட் லண்டன் brought டு இந்தியா. இது பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிபெஞ்சர்ஸ் இன் இந்தியன் கம்பெனி, இந்தியன் கம்பெனியாக 3 பேர்த்துக்கும் டேக்ஸபிள். அதுக்கப்புறம் ஃபீஸ் அண்ட் டெக்னிக்கல் ஃபீஸ் ரெண்டட் இன் இந்தியாவா, ரெண்டட் இன் இந்தியானாலே 3 பேர்த்துக்கும் டேக்ஸபிள். ஓகே, 3 பேர்த்துக்கு ஃபுல் அமௌண்ட்ஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, இன்கம் ஃப்ரம் ப்ராப்பர்ட்டி சிச்சுவேட்டட் இன் நேபாள் ரிசீவ்டு தர். அங்கே இருக்குது, அங்கேயே ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. ஸோ ரெசிடெண்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடெண்ட்டுக்கு வந்து ஃபுல்லி டேக்ஸபிள். அப்புறம் பிஸ்னஸ் ஃப்ரம் பிஸ்னஸ் இன் மும்பை, மும்பையில் வந்து பிஸ்னஸ் இருக்கா, மேனேஜர் ஃப்ரம் லண்டன், அங்கேயும் மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த 26,000 வந்து 3 பேர்த்துக்கும் டேக்ஸபிள். நேபாளில் இருக்குது அப்படின்னா ரெசிடெண்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடெண்ட்டுக்கு மட்டும் டேக்ஸபிள் 16,000. 26,000 3 பேர்த்துக்கு இருக்கும், 16,000 வந்து ரெசிடெண்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடெண்ட்டுக்கு மட்டும் இருக்கும். அதுக்கப்புறம் பாஸ்ட் ஃபாரின் அன்டாக்ஸ்டு இன்கம் brought டு இந்தியா டியூரிங் த ப்ரீவியஸ் இயர். இது வந்து பாஸ்ட் இயர் இன்கம், இந்த வருஷம் ரெமிட்டன்ஸ் மட்டும் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஃபாரின் இன்கம் தான், பாஸ்ட் ஃபாரின் அன்டாக்ஸ்டு இன்கம். அன்டாக்ஸ்டு இன்கம்ங்கிறதுக்கு வேண்டி இந்தியாவில் டேக்ஸ் பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா இந்த வருஷம் இன்கமே கிடையாது, இது ப்ரீவியஸ் இயரில் இன்கமே கிடையாது. இது எப்போவும் அன்டாக்ஸ்டு இன்கம், பாஸ்ட் ஃபாரின் அன்டாக்ஸ்டு இன்கம். சில கண்ட்ரியில் வந்து டேக்ஸே பே பண்ண தேவையில்லை, அது வந்து அன்டாக்ஸ்டு இன்கமாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு வேண்டி இந்தியாவில் டேக்ஸ் பே பண்ணுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த ரெமிட்டன்ஸை வந்து நம்ம வந்து இன்கம்மாக எடுத்துக்க மாட்டோம், ஜஸ்ட் அண்ட் ரெமிட்டன்ஸ், ஜஸ்ட்டாக ஒரு ரெசிப்ட் மட்டும்தான், அது வந்து இன்கம் கிடையாது. ஸோ அந்த 5,000 வந்து 3 பேர்த்துக்குமே டேக்ஸபிள் ஆகாது. அதுக்கப்புறம் இன்கம் ஃப்ரம் அக்ரிகல்ச்சரல் லேண்ட் இன் நேபாள் ரிசீவ்டு தேர் அண்ட் தென் brought டு இந்தியா. ரிசீவ்டு தேரா, அதுக்கப்புறம் ரெசிடெண்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடெண்ட்டுக்கு மட்டும் டேக்ஸபிள், ரிமைனிங் 2 பேர்த்துக்கு வந்து நான் டேக்ஸபிள். மேலே இருக்கிற 5,000 வந்து 3 பேர்த்துக்குமே நான் டேக்ஸபிள். நான் டேக்ஸபிள். இது வந்து ரெசிடெண்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடெண்ட்டுக்கு மட்டும் டேக்ஸபிள். இது ஏன் எக்ஸம்ப்டட் இல்லைன்னா, அக்ரிகல்ச்சரல் லேண்ட் எங்கே சிச்சுவேட் ஆகிருக்குன்னா நேபாள், அதே அக்ரிகல்ச்சரல் லேண்ட் வந்து இந்தியாவில் சிச்சுவேட் ஆகிருச்சுன்னா 3 பேர்த்துக்குமே எக்ஸம்ப்டட். நெக்ஸ்ட் வந்து இன்கம் ஃப்ரம் ப்ரொஃபஷன்ஸ் இன் கென்யா விச் வாஸ் செட்டப் இன் இந்தியா ரிசீவ்டு தர் பட் ஸ்பெண்ட் இன் இந்தியா.
ஓகே, கென்யாவில் இருக்குது. அதுக்கப்புறம் செட்டப் இன் இந்தியாவா? ஸோ ரிசீவ்டு தர் ரிசீவும் அங்கே தான், அங்கே ஸ்பெண்ட் பண்ணதெல்லாம் நம்மளுக்கு கணக்கு கிடையாது. ஓகே, அப்போ வந்து ரெசிடெண்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடெண்ட், அதுக்கப்புறம் ரெசிடெண்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட், பட் ஆர்என்ஓஆர் ஆர்என்ஓஆர் இவங்க 2 பேர்த்துக்கு மட்டும் டேக்ஸபிள். நான் ரெசிடெண்ட்டுக்கு வந்து நான் டேக்ஸபிள். நெக்ஸ்ட் வந்து கிஃப்ட் ரிசீவ்ட் ஆன் த அக்கேஷன்ஸ் ஆஃப் ஹிஸ் வெட்டிங், இது வந்து எக்ஸம்டட். ஏன்னா லெஸ் தேன் 50,000க்கு கம்மியாக இருந்துச்சுன்னா அது வந்து எக்ஸம்டட். இது எதில் பார்ப்போம்னா அதர் சோர்ஸஸில் வந்து பார்ப்போம். ஸோ அந்த 5,000 வந்து நான் ரெசிடெண்ட்டுக்கு எக்ஸம்டட். இந்த 20,000 வந்து 3 பேர்த்துக்குமே நான் டேக்ஸபிள் இன் இந்தியா. இது வந்து இவருக்கு மட்டும் இல்லை, இது 3 பேர்த்துக்குமே இல்லை. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? இன்ட்ரெஸ்ட் ஆன் சேவிங் பேங்க் டெபாசிட்டட் இன் த ஸ்டேட் பேங்க் இன் இந்தியா. ஓகேவா, ஸ்டேட் பேங்க் இன் இந்தியா. அதுக்கப்புறம் டீம்ட் டு அக்வைர் அரரைஸ் இன் இந்தியா, 3 பேர்த்துக்கும் டேக்ஸபிள். இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் இன் ரஷ்யா, கண்ட்ரோல்டு இன் ரஷ்யா, இது வந்து ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட்டுக்கு மட்டும் டேக்ஸபிள் இன் இந்தியா. இது இவருக்கு மட்டும் டேக்ஸபிள் இன் இந்தியா. இந்த 12,000 வந்து டீம் டு அக்வைர் அரரைஸ் இன் இந்தியா. ஸோ 3 பேர்த்துக்கு டேக்ஸபிள். நெக்ஸ்ட் வந்து டிவிடெண்ட் ஃப்ரம் த ரிலையன்ஸ் பெட்ரோலியமா இந்தியன் கம்பெனி. ஸோ 3 பேர்த்துக்குமே டேக்ஸபிள் இன் இந்தியா. அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சரல் இன்கம் ஃப்ரம் லேண்ட் இன் ராஜஸ்தான், 3 பேர்த்துக்குமே எக்ஸம்டட். ஏன்னா இந்தியன் அக்ரிகல்ச்சரல் இன்கம். அதை சொல்கிறது என்ன? செக்ஷன் 10 சப்செக்ஷன் 1, செக்ஷன் 10 சப்செக்ஷன் 1, இது 3 பேர்த்துக்குமே எக்ஸம்டட். இது வந்து இந்தியன் கம்பெனிங்கிறதுனால டீம்ட் டு அக்வைர் அரரைஸ் இன் இந்தியா, 3 பேர்த்துக்கு டேக்ஸபிள். அதுக்கப்புறம் கிராஸ் டோட்டல் இன்கம், டோட்டல் அமௌண்ட் இங்கே போட்டிருக்காங்க. இது என்னென்னா செக்ஷன் 80 டிடிஏ, இது வந்து டிடக்ஷனுங்கிற சாப்டரில் பார்ப்போம். இதுன்னா இங்கே வந்து வந்திருக்குல்ல சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் ஆன் சேவிங்ஸ் பேங்க் டெபாசிட் அப்படின்னா 10,000 வரைக்கும். ஏன் 10,000 வரைக்கும்னா இவர் வந்து சீனியர் சிட்டிசனில் கிடையாது, 35 இயர்ஸ்னு கொடுத்துட்டாங்களா. இது நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கும், அது டிடக்ஷன் சாப்டரில் பார்க்கும்போது பார்ப்போம். இவர் வந்து 35 இயர்ஸுங்கிறதுனால 10,000 வரைக்கும் மட்டும்தான் டிடக்ஷன். ஸோ அந்த 10,000 அண்டர் செக்ஷன் 80 டிடிஏ 10,000 வரைக்கும். ஸோ 3,42,000 2,08,000 அந்த டிடக்ஷனை 10,000 லெஸ் பண்ணிட்டான். 1,73,000 இதுதான் ஃபைனல் ஆன்சர். அதோட இலிஸ்ட்ரேஷன் சம்ஸ் எல்லாம் முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு வந்து டெஸ்ட் யுவர் நாலேஜில் வந்து ஒரு 3 சம்ஸ் இது ரிலேட்டடாக இருக்குது. இந்த சம் இந்த தேர்டு சம் இருக்கா, நீங்களே பண்ணி பாருங்கள். இப்போ கடைசி ஒரு சம் பார்த்தோம்ல, அது ரிலேட்டடாக தான் இருக்கும். நீங்களாக ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். சரி, ஓகே, நானே சொல்லிடுறேன். நீங்கள் வந்து பாஸ்ட் கொஸ்டின் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் வந்து மிஸ்டர் ரமேஷ் அண்ட் சுரேஷ் 2 பேர் இருக்காங்க. 2 பேரும் பிரதர்ஸ். ஆமாம், தேர் இயர்ன்டு த ஃபாலோவிங் இன்கம்ஸ், கீழே கொடுத்துருக்கிற இன்கம்ஸ்லாம் அவங்க ஏர்ன் பண்ணது. மிஸ்டர் ரமேஷ் செட்டில்டு இந்த கனடா இந்த இயர் 1996. ஓகே, ரமேஷ் வந்து 1996லேருந்து கனடாலேயே செட்டில் ஆகிட்டார். ஸோ போன வருஷம் இங்கே இருந்திருக்க மாட்டார், அவர் நான் ரெசிடென்ட், பல வருஷமாகவே அங்கே தான் இருக்கார். ஸோ இவர் வந்து நான் ரெசிடென்ட். மிஸ்டர் ரமேஷுங்கிறவர் வந்து நான் ரெசிடென்ட். மிஸ்டர் சுரேஷ் செட்டில்டு இன் டெல்லி, இவர் வந்து டெல்லியில் தானே இருக்கார். ஸோ இவர் வந்து ரெசிடென்ட். ஷிஃப்டிங் அவுட் ஆஃப் த டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம். ஓகே, கீழே இருக்கிறது வந்து எதெல்லாம் வரும் அப்படிங்கிறத வந்து சொல்லிடலாம். நீங்கள் வந்து நான் சொன்னதுக்கப்புறம் நீங்களும் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் த கனடா டெவலப்மெண்ட் பாண்ட்ஸ். ஓகே, கனடா டெவலப்மெண்ட் பாண்ட்ஸ்னால் இதுக்கும் அவுட் சைடு இந்தியாவில் வரக்கூடிய இன்கம். ஸோ நான் ரெசிடென்ட்டுக்கு வந்து நான் டேக்ஸபிள். அதே 50% ரிசீவ்டா, அப்போ வந்து இதில் 15% வந்து 17,500 மட்டும் டேக்ஸபிள். நான் ரெசிடென்ட்டுக்கு வந்து ஃபுல்லி டேக்ஸபிள். யார் ரெசிடென்ட்டுக்கு வந்து ஃபுல்லி டேக்ஸபிள், அந்த 40,000 அப்படியே டேக்ஸபிளாக இருக்கும். டிவிடெண்ட் ஃப்ரம் பிரிட்டிஷ் கம்பெனி ரிசீவ்ட் இன் லண்டன். ஓகே, நான் ரெசிடென்ட்டுக்கு வந்து டேக்ஸபிளே கிடையாது, ரெசிடென்ட் டேக்ஸபிள் இன் இந்தியா. ப்ராஃபிட்ஸ் ஃப்ரம் a business in Nagpur
பட் மேனேஜர் டைரக்ட்லி ஃப்ரம் த லண்டன். நாகப்பூர்னால் அது இந்தியாவில் இருக்கிற பிளேஸ் தான். ஸோ 2 பேர்த்துக்கும் ஃபுல்லி டேக்ஸபிள் இன் இந்தியா. ஷார்ட் டைம் கேபிட்டல் கெயின்ஸ் ஃப்ரம் சேல் ஆஃப் ஷேர்ஸ் ஆஃப் இந்தியன் கம்பெனி ரிசீவ்ட் இன் இந்தியா. ஓகே, இந்தியன் கம்பெனினாலே டீம்டு டு அக்வைர் ஆர் ரைஸ் இந்தியா 2 பேருக்கு இன்கமும் எடுத்துக்கணும். 2 பேர்த்துக்குமே டேக்ஸபிள் இன் இந்தியா. இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் இன் இந்தியா 2 பேர்த்துக்குமே டேக்ஸபிள் இன் இந்தியா. ஃபீஸ் ஃப்ரம் டெக்னிக்கல் சர்வீசஸ் ரெண்டட் இன் இந்தியா. டெக்னிக்கல் சர்வீசஸ் ரெண்டட் இன் இந்தியானாலே நான் ரெசிடெண்ட்டாக இருந்தாலும் டேக்ஸபிள் இன் இந்தியா தான். இன்ட்ரெஸ்ட் ஆன் சேவிங்ஸ் பேங்க் டெபாசிட் இன் யூசிஓ பேங்க் டெல்லியில் இருக்கிற பேங்க் மூலியமாக தான். ஸோ 2 பேர்த்துக்குமே டேக்ஸபிள் இன் இந்தியா. அக்ரிகல்ச்சரல் இன்கம் ஃப்ரம் எ லேண்ட் சிச்சுவேட்டட் இன் ஆந்திர பிரதேஷா அப்புறம் 2 பேர்த்துக்கு எக்ஸம்டட், ஏன்னா அது இந்தியன் அக்ரிகல்ச்சரல் இன்கம். இதை சொல்கிறது வந்து செக்ஷன் 10 சப்செக்ஷன் 1. ஸோ 2 பேர்த்துக்கு எக்ஸம்டட். ரெண்ட் ரிசீவ்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அட் போபால். ஓகே, இது கம்ப்யூட்டடுன்னு சொல்ல. ஸோ ஸ்டாண்டர்ட் 30% டிடக்ஷன்ஸ் இருக்கும். இந்த அமௌண்ட்லேருந்து -30%. இது கால்குலேட்டரில் போட்டிங்கனாலே வந்துடும். இதில் வந்து 30% போட்டால் 30,000 போயிடும், 70,000 இருக்கும். இது வந்து 60,000ல் 30%னா 18,000 வரும். 18,000னா 48,000 இன்கம் வந்து டேக்ஸபிள் இன் இந்தியா. ஏன்னா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்னா இந்தியாவில் இருக்குது, போபால். லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பெய்டு. இது வந்து டிடக்ஷனாக கிளைம் பண்ணுறதுக்கு, இது வந்து எக்ஸ்பென்சஸ் தானே, இன்கம் கிடையாது. ஸோ டிடக்ஷனாக கிளைம் பண்ணுறதுக்கான நோட்ஸ் இது. ஆன்சர் பார்ப்போம். இப்போ டிடக்ஷனாக கிளைம் பண்ணுறது தான். ஏடிசி வந்து இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பெய்டு. இது வந்து 30,000 வந்து டிடக்ஷனாக கிளைம் பண்ணியிருக்காங்க. நான் ரெசிடென்ட். ஓகே, இதில் பாதி மட்டும்தான் எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் கம்பெனி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் டெக்னிக்கல் சர்வீசஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் இதில் வந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு வந்து 30% வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ். ஸோ 70,000 72,000. இது வந்து நான் 42,000. இங்கே வந்து கிளரிக்கல் மிஸ்டேக் இருக்குது. நான் சொல்லும் போது கிளரிக்கல் மிஸ்டேக்கில் 48,000 சொல்லிட்டேன். 42,000. ஓகேவா? அவ்வளோதாங்க இந்த சம். நெக்ஸ்ட் வந்து அதே இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்னு வந்துச்சுல, சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்னு. ஸோ இது வந்து எவ்வளோ ஏஜ்னு பார்ப்போம். ஏஜை பற்றி எதுவும் சொல்ல. ஸோ அந்த 10,000 வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனா. இது அமௌண்ட்டும் 10,000க்குள்ளே தான் இருக்குது. இது 12,000 இருக்குது. 10,000 வரைக்கும் தான் அலவபிள். 80 TTAவில் வந்து கிளைம் பண்ணுவோம். 7,000 அது மேக்ஸிமம் எவ்வளோனா 10,000 வரைக்கும் தான். அவ்வளோதாங்க, இந்த சம் முடிஞ்சு. நெக்ஸ்ட் வந்து அந்த நோட்ஸ் எல்லாம் ஒரு ரீட் அவுட் பண்ணி பார்த்துக்க. 4th, எக்ஸாமின் த கரெக்ட்னஸ் ஆர் அதர்வைஸ் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் இன்கம் டீம்ட் டு acquire or arise in India to a non-resident by way of interest, royalty and technical fees for technical services is to be taxed irrespective of the territorial nexus. ஓகே, நீங்கள் நம்ம 2 கண்டிஷன்ஸ் படித்தோம்ல, என்னென்னு படித்தோம். Examine the correct. 4th question, examine the correctness or otherwise of the statement. இது கரெக்டாக தப்பான்னு கேட்டிருக்காங்க. எதுனா இந்த கீழே கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட், இன்கம் டீம்டு டு அக்வயர் ஆர் அரைஸ் இன் இந்தியா டு எ நான் ரெசிடென்ட் பை வே ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ராயல்ட்டி அண்ட் ஃபீஸ் ஃபார் டெக்னிக்கல் சர்வீசஸ் இஸ் டு பி டேக்ஸ்டு இரஸ்பெக்டிவ் ஆஃப் டெரிட்டோரியல் நீக்கஸ். இப்போ வந்து நான் ரெசிடெண்ட்டாக இருக்காங்க, அவருக்கு வந்து பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் வந்து இந்தியாவில் இருக்கலாம், அல்லது ரெசிடென்ஸ் ஆர் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் வந்து இந்தியாவில் இருக்கலாம், இல்லாமல் கூட இருக்கலாம். செகண்ட் கண்டிஷன்ஸ் என்ன பார்த்தோன்னா, அந்த சர்வீஸ் ரெண்டர் பண்ணது வந்து இந்தியாவில் இருக்கலாம், இல்லைன்னா அவுட் சைடு இந்தியாவில் இருக்கலாம். ஸோ அந்த டெரிட்டோரியல் நிக்கஸ் வந்து இங்கே வந்து இரஸ்பெக்டிவ், அது வந்து நம்மளுக்கு தேவையில்லை, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இது எஸ் அப்படின்னு எழுதுறதை விட அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டாக ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து அந்த ப்ரொவிஷன்ஸ் எழுதி அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணணும். இது ஒரு ரீட் அவுட் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும்.
இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்குற எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் படி இதில் இருக்கிற கீ டைம்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஒருக்கா ஃபுல்லாக ரீட் அவுட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நான் ரெசிடெண்ட்டாக இருக்கார், அதுக்கு மேலே இருக்கிறது படிச்சுட்டு வரணும். நான் ரெசிடெண்ட் இருக்கார்ல, வெதர் ஆர் நாட் இங்கே இருக்கலாம், இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ இதை பற்றி நம்ம பாதர் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் ரெசிடெண்ட் ஹேஸ் ஏ ரெசிடெண்ட் ஆர் ஏ பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர் பிஸ்னஸஸ் கனெக்ஷன் இன் இந்தியா. இங்கே வந்து ரெசிடென்ஸோ ஒரு பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் இருக்கலாம், இல்லாமல் கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் என் நான் ரெசிடெண்ட் ஹேஸ் ரெண்டட் சர்வீசஸ் இன் இந்தியா, இல்லைனா அவுட் சைட் இந்தியாவாக கூட இருக்கலாம். இந்தியாவில் தான் இருக்கணும், சர்வீஸ் வந்து இந்தியாவில் தான் ரெண்டட் பண்ணியிருக்கணுங்கிற எந்த விஷயமும் கிடையாது. ஸோ இன் எஃபெக்ட் இந்த இன்கம் பை த fees for technical services, interest or royalty from services utilized in India would be deemed to acquire or arise in India in case of non-resident and be included in his total income whether or not such services rendered in India and irrespective of whether the non-resident has a resident or place of business connections in India. Next on the question number 5. Question number 5 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, question number 5, examine the reasons whether the following transaction attract income tax in India in the hands of recipient. இதில் இருக்கிறதுலாம் இந்தியாவில் வந்து டேக்ஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெசிபியண்ட்டுக்கு வந்து இந்தியாவில் வந்து டேக்ஸபிள் ஆகுமா அப்படின்னு. ஃபஸ்ட் வந்து சேலரி பேயபிள் வித் த சென்ட்ரல் கவர்மெண்ட் டு மிஸ்டர் ஜான் ஏ சிட்டிசன் ஆஃப் இந்தியா. சிட்டிசனாக இருக்கார், சென்ட்ரல் கவர்மெண்ட் பே பண்ணியிருக்காங்க, அவர் வந்து வெளிநாட்டில் இருக்கணும். ரெண்டட் அவுட் சைட் இந்தியா சர்வீசஸ் ஓகே டன். அது வந்து சேலரிஸாக இருக்கணும், இங்கே வந்து சேலரின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 4 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ deemed to acquire or arise in India, so taxable to the recipient. யாருக்குன்னா மிஸ்டர் ஜானுக்கு வந்து taxable in India. இன்ட்ரெஸ்ட் on செகண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் மணிஸ் borrowed from outside India. 5 lakh வந்து அவுட் சைடு இந்தியாவில் வந்து பாரோ பண்ணது மணிக்கு வேண்டி ஒரு 5 லட்ச ரூபா இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறாரு. யார் பே பண்ணுறாங்கன்னா நான் ரெசிடென்ட் பே பண்ணுறாங்க. நான் ரெசிடென்ட்டுக்கு என்ன பார்த்தோம், அந்த நான் ரெசிடென்ட் வந்து அதை இன்ட்ரெஸ்ட்டாக பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷனுக்கு வந்து இந்தியாவில் யூஸ் பண்ணியிருக்கணும். எனி அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கமுக்கு வந்து இந்தியாவில் யூஸ் பண்ணியிருந்தா எக்ஸம்டட்னு பார்த்தோம். இந்த வந்து பிஸ்னஸுக்கு வேண்டி பண்ணியிருக்காரா, பிஸ்னஸ் வித் இன் இந்தியா. ஸோ டீம்ட் டு அக்வைர் ஆர் அரைஸ் இன் இந்தியா. போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் பேங்க் இன்ட்ரெஸ்ட் 19,000 ரிசீவ்டு பை அ ரெசிடென்ட் எஸ்எஸ்சி. ஓகே, போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் பேங்க் இன்ட்ரெஸ்ட்டாக 19,000 ரிசீவ் பண்ணுறாரு ரெசிடென்ட் எஸ்எஸ்சி. ஸோ டேக்ஸபிள் இன் இந்தியா. அதுக்கப்புறம் இதுக்கு 2 எக்ஸம்ஷன் வரும். இது வரைக்கும் நீங்கள் ஒரு எக்ஸம்ஷன் படிச்சிருக்க மாட்டீங்க. என்னென்னா எக்ஸம்ஷன் அது செக்ஷன் தெரில, ஆனால் 3,500 வரைக்கும் எக்ஸம்டட். செக்ஷன் 10, 17 லைக் தட். செக்ஷன் 10, 15 3,500 வரைக்கும் எக்ஸம்டட். அது போக செக்ஷன் 80 டிடிஏ படிச்சோல்ல, 80 டிடிஏ என்னென்னா 10,000 வரைக்கும் எக்ஸம்டட். நார்மலாக 10,000 டோட்டலாக இது எக்ஸம்டட் ஆச்சுன்னா எவ்வளோ இருக்கும், 19,000 வந்து இது ஒரு 13,500 போச்சுன்னா 5,500 போகும். ஸோ பார்ட்லி டேக்ஸபிள். மேலே 2 பார்த்தோம்ல, மேலே 2மே டேக்ஸபிள். இதுவும் டேக்ஸபிள். இது வந்து அதுதான் கொடுத்துருப்பாங்க இந்த செக்ஷன் சொல்லி. அதுக்கப்புறம் அந்த தியரியை வந்து கொடுத்துருப்பாங்க. அது ஒரு ரீட் அவுட் பண்ணி பார்த்துக்குங்க. இதான் கன்க்ளூஷன்ஸ். இந்த ஆன்சர் தெரிஞ்சாலும் இப்போ இது ரொம்ப பர்ஃபெக்ஷனாக இருக்காது. பட் நீங்கள் அந்த பர்ஃபெக்டாக ட்ரை பண்ணிங்கன்னா தான் கொஞ்சம் அது வேரி ஆனாலும் நியர்லி அது ரிலேட்டடாக வரும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ராயல்ட்டி பெய்டு பை அ ரெசிடென்ட் டு அ நான் ரெசிடென்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் பிஸ்னஸ் கேரிட் அவுட் சைட் இந்தியா. அவுட் சைடு இந்தியாவுக்கு வந்து நான் ரெசிடென்ட் பண்ணார்னா அது எக்ஸம்டட்னு பார்த்தோம்ல, இந்தியாவில் யூஸ் பண்ணால் மட்டும்தான். அவுட் சைடு இந்தியானா அது வராது. ஸோ இது வந்து நான் டேக்ஸபிள். லீகல் சார்ஜஸ் 5,000 paid to Delhi to a lawyer of United Kingdom who visited India to represent a case at the Delhi High Court. ஸோ அக்வைர் ஆர் அரைஸ் இன் இந்தியா. ஏன்னா இந்தியாவில் தானே அந்த சர்வீஸ் ரெண்டர் பண்ணியிருக்காரு. ஸோ டேக்ஸபிள் இன் இந்தியா. இது வந்து அவுட் சைட் இந்தியாங்கிறனால நான் டேக்ஸபிள். இது வந்து அக்வைர் ஆர் அரைஸ் இன் இந்தியா. எனி இன்கம் அக்வைர் ஆர் அரைஸ் இன் இந்தியா. ஸோ ஹூ விசிட்டட் டெல்லி வில் பி டேக்ஸபிள் இன் இந்தியா. ஸோ இந்த 5 lakh வந்து டேக்ஸபிள். அவ்வளோதாங்க, இந்த சாப்டர் முடிஞ்சிச்சு. இந்த நோட்ஸில் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம பார்த்தா எக்ஸ்ட்ரா செக்ஷன் என்னென்னு பார்த்தோன்னா, டிடக்ஷன்ஸுக்கு வந்து 80 TTA, செக்ஷன் 80 TTA இது வந்து டிடக்ஷன் ரிலேட்டடாக இருக்கிறது.
ஓகேவா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு எக்ஸாம்ஷன் ரிலேட்டடாக பார்த்தோம். 10(1) வந்து அக்ரிகல்ச்சரல் இன்கம். அது வந்து இந்தியாவில் இருக்கணும், பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் அப்படி இருந்தால் தான் அக்ரிகல்ச்சரல் இன்கம் இன் இந்தியா, அது வந்து ஃபுல்லி எக்ஸம்டட். நெக்ஸ்ட்டு வந்து 10(15) இது வந்து என்னென்னா 3,500 வரைக்கும் எக்ஸம்டட். இதில் வந்து 10,000 வரைக்கும் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து எக்ஸம்டட். இது வந்து 3,500 வரைக்கும். நெக்ஸ்ட்டு என்ன பார்த்தோன்னா 10(7) இது என்னென்னா பெர்க்ஸ் அண்ட் அலவன்சஸ் இந்தியன் கவர்மெண்ட் வந்து பே பண்ணுறாங்கன்னா யாருக்கு, வெளிநாட்டில் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணிட்டுருப்பாங்களா அவர் வந்து இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். ஸோ அப்படி பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா வெளிநாட்டில் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கணும், நான் ரெசிடெண்ட்டாக இருக்கணும். அவங்களுக்கு வந்து என்னென்னா எக்ஸம்டட். பெர்க்ஸ் அண்ட் அலவன்சஸ் வந்து எக்ஸம்டட். இது எங்கே பார்த்தோன்னா மேலே இருந்துச்சு சேலரிஸ் ரிலேட்டடாக. அவுட்சைட் இந்தியா பை த கவர்மெண்ட் டு த சிட்டிசன் ஆஃப் இந்தியா ஃபார் ரெண்டரிங் சர்வீசஸ் இஸ் எக்ஸம்டட் அண்டர். அவர் வந்து ரெசிடெண்ட்டாக இருக்கலாம், நான் ரெசிடெண்ட்டாக இருக்கலாம், அதை பற்றின எந்த கவலையும் கிடையாது. அவ்வளோதாங்க, இந்த சாப்டர் முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி பாஸ்ட் இயர் கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி நிறைய எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இல்லை அந்த மாதிரி எதுவும் கிடைக்கலன்னா சொல்லுங்கள், அது தனியாக ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணலாம், இன்னும் நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணுற மாதிரி. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நெக்ஸ்ட்டு சாப்டர் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து டைரெக்டாக போயிடும், அந்த 5 ஹெட்ஸ் இருக்கும். அந்த 5 ஹெட்ஸ் அதான் இருக்கிறதுலே பெரிய சாப்டர். அந்த சாப்டர் முடிஞ்சாலே பாதி புக்கு முடிஞ்ச மாதிரி, பாதி சிலபஸ். இது சிஏ இன்டர் டைரக்ட் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் பாதி முடிஞ்ச மாதிரி. ஸோ அந்த 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கமில் வந்து ஃபஸ்ட் ஹெட்ஸ் சேலரிஸ் இருக்கும், அது ஸ்டார்ட் பண்ணலாம். அது ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறது வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதை பொறுத்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ.